कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கைய கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக எழுந்தொழிக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு உபன்யாச தொடர் நிகழ்ச்சியை எம்ஓபி சேரிட்டிஸ் என்கிற ஒரு அறக்கட்டளையோடு சேர்ந்து நிகழ்த்தி வருகிறார். அந்த வரிசையிலே பெரிய திருமொழியிலே அரிய இன்னிசை என்று கொண்டாடப்படக்கூடிய திவிதேச பதிகங்களிலே முதல் பதிகமாக இருக்கக்கூடிய பெரிய திருமொழியிலே இரண்டாவது திருமொழியாக இருக்கக்கூடிய வாலிமாவலத்துங்கிற திருமொழியினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என அடியனுக்கு நியமித்திருக்கிறார். அந்த நியமனத்தை சிரசா வகித்து அடியனுடைய மந்தமதிக்கு எட்டின அளவிலே சில அர்த்தங்களை விண்ணப்பிக்கிறேன். கீழ் திருவாய்மொழியிலே எம்பெருமானவன் தன்னுடைய நிர்ஹேதுக்க கிருப்பையினாலே பாழியான் ஆழியான் அருள்னு சொல்லப்பட்ட கிருப்பையாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டருளினான், திருமந்திரத்தை உபதேசித்தருளினான் என்று காட்டியருளினார் ஆழ்வார். இந்த திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலம் என்ன உகந்தருளின நிலங்கள் தான். திருமந்திரமானது எம்பெருமான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவன் என்று தெரிவிக்கிறது. உபய விபூதிநாதன் என் நாராயண சப்தம் தெரிவிக்கிறது. நம்மை கைங்கரியம் கொள்வதற்காக இருக்கக்கூடியவன், அவனுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்று காட்டுகிறது நாராயண சப்தத்தோடு கூடின திருமந்திரம். அதே போல அவன் சகல கல்யாண குண விசிஷ்டன் என்பதையும் காட்டுகிறது. இதையெல்லாம் நாம் திருப்பதிகளிலே தான் நன்றாக அனுபவிக்கலாம். அதாவது எம்பெருமான் எழுந்தொழிருக்கக்கூடிய ஜீவிதேசங்களில் நமக்காக பராபதத்தையும் விடுத்து அனாதரித்து இங்கு எழுந்தொழிருக்கிறபடியாலே அவனுடைய வாத்சல்யம், கிருபை, சுவாமித்துவம் முதலான பொறுமை முதலான பற்பல கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம். அதே போல அவ்வெம்பெருமான் பராபதத்தை காட்டிலும் பெரிய ஸ்வத்தாக திவிதேசங்களைத்தான் திருவுள்ளம் பத்தி இருக்கிறான். ஷீராப்தேர் மண்டலாத் பானோர் யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிரியத்ர ரங்கமித்யபிதீயதேன்னு சொல்லுவார்கள்.
திருவரங்கம்னு ஏன் பெயர் வந்தது என்னால் திருப்பார்கடலை காட்டிலும் சூரிய மண்டலத்தை காட்டிலும் பெருமான் மிகவும் உகக்கக்கூடிய யோகிகளுடைய ஹிருதயத்தை காட்டிலும் எவ்விடத்திலே எம்பெருமான் மிகவும் ஆசையோடு எழுந்தொழிருக்கிறானோ, எத்தை பெரிய சொத்தாக திருவுள்ளம் பத்துகிறானோ அத்தைத்தான் ரங்கம்னு சொல்லுகிறார்கள்னு இப்படி ரங்கங்கிற சொல்லுக்கு ஒரு நிர்வச்சனம். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாயின வியாக்கியானத்துல நிதியுடையாயின்னு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியர்கள். பெருமான் திருப்பதிகளை திவ்யதேசங்களை பெரிய சொத்தாக திருவுள்ளம் பத்தினா ரங்கநிதி ரங்கதனன்லாம் பெருமானார் அழைக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். திவ்யதேசத்தை தனக்கு பெறாப்பேராக திவ்யதேசத்துல வாசத்தை பெறாப்பேராக திருவுள்ளம் பத்தி அங்க பொருந்தி எழுந்தொழிருக்கிறான் எம்பெருமான். ஆயால எம்பெருமானுக்கு பெரிய விபூதி என்னால் எப்படி தூய பெருநீர் யமுனை துறைவன் என்னால் எம்பெருமானுக்கு கண்ணன் எம்பெருமானுக்கு பெண்கள் படும் துறை, பெண்கள் கோபிகைகள் அவனிடத்தில் ஈடுபடக்கூடிய துறை, கோபிகைகள் வந்து வாய்க்கும் துறை, அந்த யமுனை துறை யமுனை கரையில தான் எம்பெருமான் ராசக்கிரீடாதிகள் எல்லாம் செய்தருளினான். பெண்களை தனக்காக ஆக்கி கொண்டான், எழுதி கொண்டான். எப்படி எம்பெருமானுக்கு அந்த பெண்கள் கிடைக்கக்கூடிய இடம் என்ன யமுனை துறையானது ஆதரணியமாக ஆயித்தோ, அதே போல இந்த திவ்யதேசங்களிலே வசித்துத்தான் எம்பெருமானவன் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பெறுகிறான். மலைமேல் தான் நின்னு என் மனத்துள் இருந்தானை, என்ன திருமலையில இருந்தா என் மனத்துக்கு வந்து சேர்ந்தான், என்ன திவ்யதேசத்திலே வசித்தபடியாலே அதில் ஈடுபட்டு அந்த திருமேனி அழகிலையும் குணங்களையும் ஈடுபட்டு நான் எம்பெருமானுக்கு ஆளானேன்னு தெரிவித்தருள்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும். அப்படி எம்பெருமானவன் பெரிய சொத்தாக மதிக்கிறான், ரொம்ப ஆதரித்து எழுந்தொழிருக்கான் இந்த திவ்யதேசத்துலன்னு இப்படி. மேலும் கைங்கரியத்தை பரமபதத்திலே சென்று செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லாமல் இங்கே எல்லாரும் ஆட்செய்யும்படியாக எம்பெருமான் தன்னை ஆக்கி கொண்டு அமைந்திருக்கிறான். கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம். ஏதோ நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் மட்டும்தான் கைங்கரியம் பண்ணணும்னு இல்லை, திரியக்குகள் கூட பணிவிடைகள்லாம் செய்யலாம்படியாக, ஸ்தாவரங்கள் கூட பணிவிடை செய்யலாம்படியாக எம்பெருமானவன் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான் திவ்யதேசங்களிலே. இனி ஈடுபட்டு அருளி செய்கிறார்கள் ஆழ்வார்கள். அப்படி எம்பெருமான் தன்னுடைய குணங்களையும் காட்டி திவ்யதேசத்தை பெரிய விபூதியாக கொண்டு பெரிய சொத்தாக ஆதரித்து கொண்டு கைங்கரியம் கொள்வதற்காகவும் எழுந்தொழிருக்கிறபடியால கீழ் சொன்ன நாராயண சப்தார்த்தம் அல்லது திருமந்திரார்த்தம் உகந்தருளின நிலங்கள் தான் எம்பெருமான் எழுந்தொழிருக்கக்கூடிய ஆதரித்து எழுந்தொழிருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் தான். ஆகையாலே அந்த திவ்யதேசங்களை அந்த திருமந்திரார்த்தமாக அனுசந்தித்தருள வேணும்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம் அனுசந்திக்க வருங்கிற ஒரு திருவுள்ளத்தாலே ஆழ்வார் திவ்யதேசங்களை அனுபவிக்க தொடங்குகிறார். சம்சார சுபாவத்தையும் தம்முடைய இதர விஷய பிராவண்யத்தையும் அனுசந்தித்தார் கீழே. இப்படி நான் வாடினேனேன்னு அந்த வாட்டத்தை அருளி செய்தார் முதற்பாட்டில. நான் வாடினதே ஹேத்துவாக எம்பெருமானவன் தன்னுடைய நிர்ஹேதுக்க கிருபையாலே உய்வதோர் பொருளால் என்ன எம்பெருமானுடைய அருளாகிற ஒரு உயர்ந்த வஸ்து. அதால எம்பெருமான் என்ன விஷயீகரித்து தான் சுவாமி அப்படின்னு எம்பிரான் இந்தங்கிற பாட்டுல சௌலபியம் அண்ணல் என்ன சுவாமித்துவம் இந்த குணங்கள் எல்லாம் காட்டி எம்பெருமான் உபகரித்தான் எனக்குன்னு அருளி செய்தார் கீழ் திருமொழியில. அங்கே பரத்துவம் அனுபவிக்கப்பட்டது. அதுக்கு மேலே அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி பாழியான் ஆழியான் என்ன இப்படி அவதாரங்களையும் விபவாவதாரத்தையும் அனுபவித்தருளினார் ஆழ்வார். திருமந்திரத்தையும் சொன்னார். இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் என்ன? சுவாமித்துவம் சௌலபியமும் தான். அந்த சுவாமித்துவம் சௌலபியமும் நன்னாக அனுபவிக்கலாம்படியாக இருக்கக்கூடியவைகள் திவ்யதேசங்கள். ஆகையாலே அர்ச்சாவதாரத்துக்கு
இருக்கக்கூடிய வைபவம் என்னன்னா, விபவாவதாரத்தை காட்டிலும் அந்தர்யாமித்துவத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரத்திலே சௌலபியம் அதிகம். விபவாவதாரத்துல அம்பினால் அரக்கர் வெறுக்கோளை நெருக்கி எம் அண்ணல் என்ன எம்பெருமான் சுவாமியாக இருக்கான்னு அருளி செய்தார். அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானவன் ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக தான் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்று இப்படி ஒரு ஏத்தம் எம்பெருமானுக்கு உண்டு. அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அந்த ஏத்தங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு ஏத்தம் அதிகம். ஒரு கருஷகன் பயிர் தொழில் செய்யக்கூடிய ஒருவன் அவன் ஆறும் பயிரை அபகரித்து விடலாகாது என்று ராத்திரி காலத்துல அந்த நிலத்திலேயே குடில் கட்டி கொண்டு ரட்சிப்பான். அத்த போல எம்பெருமானவன் உகந்தடின நிலங்களிலே சம்சாரிகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து இவர்களை ரட்சிப்பதற்காக தான் எழுந்தொழிருக்கிறான்னு சௌலபியம். கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படியாக இவன் எப்பொழுது சேவிக்கவன் நினைத்தாலும் திருப்படி தொழலாம்படியாக தன் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சௌலபியம் அர்ச்சாவதாரத்துக்கே உரித்தான சௌலபியம். ரட்சிக்க வேணுங்கிற எண்ணத்தால வந்தபடியாலே சுவாமித்துவமும் தோத்தறது. தன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஆத்மாவை விடமாட்டாமல் பெருமான் தானே ஆதரித்து எழுந்தொழினான்னு சுவாமித்துவம் தோத்தறது. அதுக்கு மேலே அந்த எம்பெருமானவன் சுலபனாக இருக்கிறான்னு சௌலபியம் தோத்தறது. இப்படியா இந்த ஒரு வகையாலையும் திருமந்திரார்த்தம் திருப்பதிகளிலே நன்றாக அனுபவிக்கலாம்படியாக அமைந்திருக்கிறது. பரமபதத்துக்கு சென்று அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லாதபடியாக அழுக்குடம்பு எச்சில்வாய்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த உடம்பை கொண்டு இவன் சென்று சேவித்து இவனுடைய எச்சில்வாயாலே 4 ஸ்தோத்திரங்களை ஆழ்வாருடைய ஈரச் சொல்ல சொல்லி பெருமானை ஏத்தலாம்படியாக தன்னை எம்பெருமான் அவ்வளவு எளியனாக ஆக்கி கொண்டிருக்கிறான்கிற சௌலபியம் அது அர்ச்சாவதாரத்திலே இருக்கிறது. இப்படி சௌலபியத்துக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், அந்த திவ்யதேசங்கள் எல்லாத்திலையும் அனுபவிக்க வேணும். எப்படி ஒரு ஆழ்வாருக்கு ஓரொன்னிலே ஈடுபாடு. சில ஆழ்வார்கள் பரத்வத்திலே ஊன்னி இருப்பர்கள், முதலாழ்வார்கள். திருமிழிசை பிரான் அந்தர்யாமித்துவத்திலே ஊன்னி இருப்பர். பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் இவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி இருப்பர்கள். இதே திருப்பான ஆழ்வார், தொண்டரிப்படி ஆழ்வார் இவர்கள் கோயிலிலே மண்டி இருப்பர்கள். குலசேகர பெருமாளிடத்திலே ஈடுபட்டிருப்பர். திருமிழிசை ஆழ்வார் அர்ச்சாவதாரங்கள் எங்கும் புக்கு தானுகந்த ஊரெல்லாம்னு இப்படி எல்லா திவிதேசங்களிலும் கண்டியூர் அரங்கம் என்ன கட்சி பேர் மல்லைன்னு இப்படி மண்டக்கூடியவராக ஆழ்வார் இருக்கிறார். ஆகையால் எல்லா திவிதேசங்களையும் அனுபவிக்க வேணும் திருவுள்ளம். சரி, தாம் இருக்கக்கூடிய தேசம் திராவிட தேசம். இந்த தமிழ் நடையாடக்கூடிய இடத்துக்கு எல்லையாக தமிழர்கள் தொல்காப்பியம் முதலான நூல்களிலே திருமலையைத்தான் தெரிவிப்பது. அப்படி பார்த்தா வடக்கேது தெற்க வர வேணும்னால் திருமலையிலிருந்து தெற்கு நோக்கி ஆழ்வார் வர வேணும். ஆனா அந்த அளவுக்கு அனுபவிப்பதிலே ஆழ்வாருக்கு திருப்தி இல்லை. ஆகையாலே உகந்தருளின நிலங்களுக்கு எல்லையாக வடவெல்லையாக இருக்கக்கூடிய தான் ஆதரித்த தான் வர்த்திக்கக்கூடிய ஊருக்கு எல்லைய மட்டும் பார்க்காமல் தம்முடைய பாஷைக்கு எல்லையான திருமலையோட நிறுத்தி கொள்ளாமல் எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் உகந்தருளின நிலங்கள் அவன் சந்நிதி பண்ணக்கூடிய ஸ்தானங்களிலேயே வடக்கு எல்லையில இருக்கக்கூடிய இமாச்சலம் அவ்வளவு தூரம் சென்று எம்பெருமான அனுபவிக்க வேணும்னு ஆழ்வாருக்கு ஆசை. ஆகையாலே பிரீத்தி என்று சொல்லப்படக்கூடிய திருப்பிரிதி ஹிமாச்சலத்துல எல்லையில இருக்கக்கூடிய ஸ்தானம் அது. மானச சரோவரத்துல அவ்விடத்துல இப்பொழுது யாரும் செல்ல முடியாத ஒரு தேசத்துல எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். அவ்வெம்பெருமானுடைய உற்சவ மூர்த்தியை
ஜோஷி மட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இடத்திலே எழுந்தருளப் பண்ணியிருக்கிறார்கள். ஆக அப்படி மிகுந்த தூரத்திலே வடக்க இக்காலத்திலே கூட கடும் குளிர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அவ்விடத்தை அனுபவிக்க வேணும் என்ன திருவுள்ளம்பத்தி. அதுக்காக தம்முடைய திருவுள்ளத்தை நீ எனக்கு சககாரியாக ஆக வேணும், நீ எம்பெருமானை ஆசிரியிக்க வேணும் என்ன நெஞ்சினிடத்திலே வார்த்தை சொல்றதாக அமைந்திருக்கிறது இத்திருமொழி. கீழே அம்பினால் அரக்கர் விருக்கோள நெருக்கின்னு ராமாவதாரத்தை அருளி செய்வதன் மூலம் பெருமான் விரோதி நிரசனசீலன், சத்ருக்களை அழிக்கக்கூடியவன் என் அருளி செய்தார். அந்த விரோதி நிரசனம் ஆழ்வாருக்கு நினைவுக்கு வந்தவாறு அதே போல மகாராஜர் அதாவது சுக்ரீவன் அகிஞ்சனாக தான் எல்லா ராஜ்யத்தையும் இழந்து வசிப்பதற்கு ஒரு இடம் கூட இல்லாமல் ஓரொரு க்ஷணமும் வாலியாலே பயந்து, வாலி எப்பொழுது தண்டிப்பனோ எப்பொழுது நலிவனோ என்ன பார்த்து பயந்து ஒரு நோவுபட்டு தனியராக அப்படி வாலியாரை நெருக்குண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்துல அவர் பிரார்த்தியாதிருக்க செய்தே பெருமாள் தாமே அவர் இருந்த விடத்துக்கு வந்து சுக்ரீவம் நாதமிச்சதி என்ன அவரை தமக்கு சுவாமியாக திருவுள்ளம்பத்தி சுக்ரீவம் சரணங்கதா என்ன ஆதரித்து அவரை ஆதரித்து ச ராமோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்ஷதே எஸ்ய பிரசாதே சததம் பிரசீதேயுரிமாஃப் பிரஜாக என்ன பெருமாளுடைய அருள் ஏற்பட்டால் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும், தெளிவு உண்டாகும். ஆக சகல லோகத்துக்கும் தம்முடைய அருளாலே நன்மை உண்டாக்க வல்ல பெருமாள் அவர் என்ன பண்றார், ஒரு குரங்கு காலில் விழறாருனா அப்படின்னு வயிறு பிடித்து சொல்லுகிறார் இளைய பெருமாள். சுக்ரீவன் நாதம் இச்சதின்னு அப்படி மிகவும் வயிறெரித்தல் இளைய பெருமாள் சர்வேஸ்வரன். அதுக்கு மேல இங்க அவதரித்த காலத்திலையும் பரத்துவத்துக்கு ஒன்றும் குறைவு இல்லை, சக்கரவர்த்தி திருமகன். இப்படிப்பட்டவன் ஒரு குரங்கன் காலில் விழுந்திருக்கிறானேன்னு ஈடுபட்டு மகர்ஷிகளும் இளைய பெருமாளும் சொல்லுகிறார்கள். ஆக அப்படி பிரசாதம் அபிகாங்ஷதே கிடைக்குமா கிடைக்குமா மகாராஜருடைய அருள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாராம் பெருமாள். ஆக தாமே அவரிடத்திலே சென்று அவரை சுவாமியாக கொண்டு அவருடைய விரோதிகளை எல்லாம் தொலைத்து அவருக்கு உபகாரம் செய்தா போல அவ்வெம்பெருமான் தானே நம்முடைய குறைகள் எல்லாம் தீர்த்து உபகரிப்பதற்காக திருப்பிரிதிங்கிற திவிதேசத்துல எழுந்தொழியிருக்கான். நெஞ்சே நீ அங்க வந்து எம்பெருமான கிட்டுவதற்கு செல்ல வேணும், வர வேணும், எனக்கு துணையாக ஆக வேணும்னு அப்படி பிரார்த்திக்கிறார் நெஞ்ச. ஆழ்வார் இருக்கிறாரு, இந்த ஆழ்வாருக்கு கண்ணுக்கு அப்பால மொத்தம்னு தெரியாது. ஞானம் பிறப்பதற்கு முன்பும் திட்டம்தான் தெரியும், ஞானம் பிறந்த பின்பும் திட்டம்தான் தெரியும். ஞானம் பிறப்பதற்கு முன்பு கண்ணுக்கு தோத்தக்கூடிய விஷயாந்தரம் அவைகளுடைய போக்கியத்திலே ஈடுபட்டு அவைகளிலே கழித்து பிரிந்தார் ஆழ்வார். கூட இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன்னு அதிலே ஈடுபட்டு இருந்தார். சரி, ஞானம் பிறந்த பிறகு சாஸ்திரத்தாலே எம்பெருமான அறிந்து ஏதோ தியானம் செய்து எம்பெருமான திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமானியோ பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமானியோ அல்லது ஹிருதயத்துல எழுந்தொழிக்கக்கூடிய அந்தரியாமியோ ஆழ்வார் ஆதரித்தாரானா ஞானம் பிறந்த பிறகும் கண்ணுக்கு தோத்தக்கூடிய திவிதேசம், அந்த திவிதேசத்தினுடைய அழகு எம்பெருமானுடைய திருமேனி அழகு, இதிலேதான் ஆழ்வார் ஈடுபடுகிறார். ஆகையால ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துல தேகாத்ம அபிமானியை போலன்னு சொல்வார்கள். அந்த அளவுக்கு அப்படி ஞானம் பிறந்த பின்பும் வேற சாஸ்திரங்கள்னால தோத்தக்கூடிய விஷயத்தை, தோத்தக்கூடிய குணங்களை அவைகளெல்லாம் அனுபவியாமல் கண்ணுக்கு இலக்காக ஆகக்கூடிய உகந்தருளின் நிறங்கள் அவைகளிலே புகுந்து அனுபவிக்கிறார் ஆழ்வார். இது இந்த திருமொழியினுடைய ஒரு முன்னுரை. இனிமே ஒரு பாட்டுக்கு அர்த்தத்தை அவகாசானுகுணமாக அனுபவிக்கலாம். வாலி மாவலத்து ஒருவனதுடல் கெடா என்ன முதற்பாட்டு.
வரிசிலை வளைவித்து அந்நேரனாறு தன் தடம் பொழிலிடம் பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமாமுகில் அதிர்தர அறுவரை அகடுற முகடேரி பீலிமாமையில் நடம் செய்யும் தொடஞ்சுனை பிரிதி சென்னடை நெஞ்சு என்ன ஒருவன்னு சொன்னார். ஒருவன்னா ஒப்பற்றவன் அர்த்தம். இவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. மாபலத்து வாலி, பெரிய பலத்தை உடைய வாலி. ஷியர்படியில வால்னாலே மிடுக்குன்னு அர்த்தம். வாலினா மிடுக்க உடையவன்னு இவனுக்கு அடையாளமே, பேரே எப்படி இருக்குன்னா இவனுடைய மிடுக்க வைத்துதான் பேரே. இவனுக்கு அடுத்தது மிடுக்குக்கு உலகத்திலே மிகவும் மிடுக்க உடையவர்கள்னு எண்ணினா முதல்ல வாலியை எண்ணலாம். அடுத்தது 2வது விரல் எண்ணறதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு பெரிய பலம் பொருந்தினவன். ஓரொரு நாளும் சந்தியோபாசனம் பண்ற காலத்துல சாயங்காலம் ஓரொரு திக்குலையும் இருக்கக்கூடிய கடல் வரைக்கும் சென்று அப்படி சந்தியோபாசனம் அத்த சிவனா அந்த பர்வதங்களுடைய எல்லை வரைக்கும் சென்று கடல் வரைக்கும் சென்று அப்படி சந்தியோபாசனம் பண்ணுவனாம். அந்த சமயத்திலே இவனை அமுக்க வேணும், பராக்கிரமிக்க வேணும் என்று இவன் அறியாதபடியாக இவனுடைய முதுகு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறான் ராவணன். அதை அவன் அறிந்தான். அறிந்தவன் அவன் கொஞ்சம் கூட அசையல. தான் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்திலேருந்து துளியும் கலங்கல. தான் வாழை நீட்டினா வர ராவணனை வாழால சுட்டின்ட்டான். இந்த ராவணன் அண்ணா இருக்க வாழ சுருட்டிண்டு அவன் என்ன பண்ணான், என்ன எல்லா திக்குகள்லையும் அவன் சென்று தான் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தை செய்கிறான். ராவணன் பயந்து போயிட்டான். ஏன்டா அது, நம்ம இன்னும் இவனோட யுத்தம் பண்ணலான்னு வந்தா இவனுடைய வாளுக்கு கூட நாம நிகரா இல்லையே. இவன் என்னோட யுத்தமும் செய்யல, ஒன்னும் செய்யல, வால்ல ஏதோ சின்ன ஒரு வஸ்துவை சுருட்டி கொண்டிருக்கிறா போல சுருட்டி கொண்டானே என்ன அவன் நினைச்சுட்டு இருக்கான். மருவி மேலினி தொண்டினை நோக்கி என்ன குழந்தைகளுக்கு தொட்டில மேலே ஏதோ ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள். தூளி குழந்தைகளுக்கு கட்டினா இந்த குழந்தை மேல பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு அழகாக ஏதோ ஒரு பல நிறங்களிலே உடையது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு பொம்மை அல்லது ஏதோ ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஒன்று கட்டி வைப்பார்கள். அதை போல அங்கதனுக்கு ஒரு தொட்டிலேயோ அதாவது தூளிலேயோ கட்டணும்னா அதுக்கு மேல இந்த பார் 10 தலை பொம்மை ஒண்ணு இருக்கு, இந்த பார் 10 தலை பொம்மை ஒண்ணு இருக்குன்னு அப்படி ராவணனை கட்டி வைத்தான்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஆஹா, அந்த அளவுக்கு ஒரு அச்சித் பதார்த்தம் ஒரு பொம்மையை போல ஆக்கினானாம் வாலி. ராவணன் உலகத்தை எல்லாம் அழ வைத்தவன். அவனை அனாயாசமாக ஜெயிக்கவல்ல ஒரு மிடுக்க உடையவன். அதற்கு பிறகு ராவணன் இவனிடத்திலே சக்கியம் கொண்டாங்கிறது சரித்திரம். இவனை ஜெயிக்க முடியாதுன்னு அறிந்து, ஆஹா அப்படி மிடுக்குக்கு இவனுக்கு ஒப்பற்றவர், இவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, இவனுக்கு அடுத்தது இவனை போல இல்லை, இவனுக்கு கொஞ்சம் குறைந்த ஒரு மிடுக்க உடையவன் இன்னொரு தன்னு சொல்லாம்படியா கூட யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஒப்பற்றவனாக விளங்கக்கூடியவன் இந்த வாலி. மாவலத்து வாலி என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். மாவலத்து வாலின்னு பேர் இருக்கக்கூடிய ஒருவன்னா ஒப்பற்றவன், நிகரற்றவன். அவனது உடல் கெடா, அவனுடைய உடலானது சிந்தி போகும்படியாக வரிசிலை வளைவித்து, வரின்னா அழகாக இருக்கக்கூடிய அந்த வில்லு, அந்த வில்ல எம்பெருமானவன் வளைச்சான். வாலி மாவலத்து வாலின்னு சொன்னார், உடல் கடான்னு சொன்னார். அதெல்லாம் விட்டார் ஆழ்வார். வரிசிலைன்னு இந்த வில்ல அனுபவிக்கிறார். வாலியினுடைய பலம் என்ன, அவனை எம்பெருமான் அனாயாசமாக அழியச் செய்தான் என்ன, எம்பெருமானுடைய வீரம் என்ன, இதெல்லாம் விடுத்தார். அதெல்லாம் அனுபவிப்பதை விடுத்து ஆழ்வார் எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லு இருக்கே அதனுடைய அழகுல ஈடுபடுகிறார். வரிசிலை வளைவித்து அப்படின்னு எம்பெருமான் கையும் வில்லையும் வச்சுட்டு இருக்கானே, அப்படி கையும் வில்லும் சேர்ந்த சேர்த்தி அழகு, இந்த வில்லுடைய அழகுன்னு இதெல்லாம் அனுபவிக்கிறார் ஆழ்வார். சக்கர சாப்ப நிபே சாப்பே கிரகித்வா சத்ருநாசனே என்ன, சத்ருநாசனேன்னு சத்ருக்களை அழிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். அதோட சேர்த்து என்ன சொன்னார், சக்கர சாப்ப நிபே, இந்திர வில்ல போல, வானவில்ல போல, இந்திரநீல வில்லு, அந்த இந்திர வில்ல போல
அப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு அவ்வளவு அழகா அமைந்திருக்கிறதுன்னு அந்த வில்லானது கொண்டாடப்படுகிறது மகர்ஷிகளாலே. சிலையிலங்க பொன்னாழி திண்படை தண்டோன் சங்கம் என்கின்றாளால்னு எம்பெருமானுடைய ஆயுதங்களையே விரும்பக்கூடியவர் இவ்வாழ்வார் நாயிகா பாவத்திலேயும். ஆக அப்படி அந்த எம்பெருமானுடைய அழகை விடுத்து அவன் தரிக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அழகு அத்த அனுபவிக்க வல்லவர் ஆழ்வார். ஆகையாலே அந்த வரிசிலை வளைவித்து அந்த சிலையினுடைய அழகு அத்த அனுபவிக்கிறார். உகந்தவர்களையும் தன்னுடைய அழகாலே ஈடுபடுத்தி நலியக்கூடியது இந்த வில்லு. உகவாதாரை இந்த வில்லானது அம்பை எய்து நலியும். சக்கர சாப்ப நிபே இந்திர தனுசு, அந்த தனுஷை போல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். ஆகையால அனுகூலர்கள் வைத்த கண் வாங்காமல் எப்படி ஆகாசத்துல இந்த இந்திர தனுசு தோத்தித்து வானவிதி தோத்தித்துன்னா பார்த்து கொண்டே இருப்பார்கள். அத போல பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்படியா அவ்வளவு அழகா இருக்கும். கிரகித்வா, இவன் கைய பிடிச்சா போறோம், இவன் வேறொரு வியாபாரம் பண்ண வேண்டாம். வெண்ணரகம் சேராவகையே சிறை குனித்தான். கரணானவன் வெண்ணரகம் சேராதபடியாக எம்பெருமானவன் சிலை குனித்தான், வில்ல வளைத்தான், வில்ல பிடித்தான் ஆழ்வார் அருளி செய்தார் திருமடல்ல. பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? வெண்ணரகம் சேரா வகையேன்னா எப்படி அர்த்தம் சொல்றது? கரண எம்பெருமானவன் வில்ல வளைத்து கொன்றான், அப்படி இருக்க செய்தே வெண்ணரகம் சேரா வகையாக வில்ல வளைத்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு விதமா சமாதானம் சிலர் தெரிவிப்பார்களாம். சில ஆச்சாரியர், ராமனாலே கொல்லப்பட்ட ஒருவன், அதுவும் யுத்தத்திலே மாண்ட ஒருவன், அவனுக்கு நரகம் கிடையாது, வீர சொர்க்கம்தான் கிடைக்கும். பெருமாள் கையாலே கொல்லப்பட்டபடியாலே அவனுக்கு நரகம் கிட்டாதபடியாக சொர்க்கம் கிடைக்கும்படியாக எம்பெருமானவன் வில்ல வளைத்து அவனை கொன்றான் என்று மத்தமுண்டான ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். பராசர பட்டர் வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான்னா இனிமே வேறொரு நரகத்துக்கு போவே வேண்டாம். பெருமாள் வில்லும் கையுமா நிற்கிற நிலையை பார்த்தா அதுக்கு மேல மொத்தொரு நரகம் வேண்டவே வேண்டாம். பாஷஹஸ்தம் இவாந்தகம் என்று மாரீச்சன் சொல்றான். பெருமாள் வில்லும் கையும் பிடித்த அந்த பிடிய அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அது பார்த்த அன்னிலேருந்து தொடங்கி எனக்கு எங்க பார்த்தாலும் ராமன் தான் தோத்துறான். அவன் யமனை போல தோத்துறான். கையில என் பிராணனை வாங்குவதற்காக பாஷத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யமன் நிற்குமா போல எனக்கு தோத்தம் அளிக்கிறான். என் உயிரை வாங்குவதற்கு அந்தகன் வந்தா போல தோத்துறது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ரீதியில பெருமாள் வில்லும் கையுமாக நிற்கிற நிலையை பார்த்தவாறே எதிரிகளுக்கு குடல் எல்லாம் கரிந்து போகும். வயிறு முழுக்க பயாக்னி அது அப்படி எரிந்து கொண்டிருக்கும். அந்த ரீதியில இவன் கரணானவன் பெருமாள் வில் பிடித்தபடிய பார்த்தவாறே இனிமே நரக்க வேதனை, நரக்கத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டாம். இந்த பார்த்த மாத்திரத்திலே எல்லா துக்கத்தையும் அனுபவித்தானா அவ்வளவு பயங்கவர் தான் அவனுக்கு. வெண்ணரகம் சேரா வகையேன்னா இதுக்கு மேல கொடிய நரகம்னு ஒண்ணு சேர வேண்டாம், இதை பார்த்தல் தான் கொடிய நரகம் என்னும்படியாக இதுக்கு மேல ஒரு கொடிய நரகத்தை அவன் நிச்சயமா எங்கேயும் போய் அனுபவிக்க முடியாது. அவ்வளவு கொடிய துக்கத்தை பெருமாள் யுத்த பூமியில அவனுக்கு உண்டாக்கினார். கண்ட மாத்திரத்துல அவனுக்கு அவ்வளவு பயம் உண்டாகும்படியாக பெருமாள் அப்படி கம்பீரமாக எழுந்தொள்ளி இருந்தார் என்று பட்டர் அவ்வளவு ஆச்சரியமாக அருளி செய்வரான் இந்த இயலுக்கு, இந்த சந்தைக்கு அர்த்தத்தை. இத்த கேட்டிருந்தார் மாதவாச்சாரியர் வேதாந்தியாக இருந்த காலத்துல. ஆச்சரியமா இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றாரு. அவர் எப்படியும் தமிழ் நடையாடக்கூடிய தேசத்துலதான் இருந்தபடியால, மேல்நாட்டுல இருந்தபடியால இவ்வளவு ஆச்சரியமா இந்த பாட்டுக்கு அர்த்தமா, இவ்வளவு ஆச்சரியமா சொல்லக்கூடியவராய் இவர். என்ன ஆசிரியித்தா இவரிடத்துல ஆசிரியிக்க வேணும், கேட்டா இவரிடத்துல காலக்ஷேபம் கேட்க வேணும்னு நினைச்சு வந்தார் என்று அவ்வளவு அழகாக வியாக்கியானம் சாதிக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமா சொல்லக்கூடிய இவர் தான் நமக்கு ஆச்சாரியராக வேணும், இவரிடத்துல அருள் செயல்களுக்கு அர்த்தம் கேட்கவனும், இவரிடத்துல இவருடைய உபன்யாசத்துல அன்வைக்கவனும், இவருடைய காலக்ஷேப கோட்டியில அன்வைக்கவனும் திருவுள்ளம்பத்தி தான் இந்த மாதவாச்சாரியர் அப்படி கருதித்தான். மாதவாச்சாரியர் அத்வைத்தியாக இருந்தவர் மாறி பட்டரிடத்துல வந்து சம்பிரதாயார்த்தங்கள்லாம் கேட்டார்னு அழகாக அருளி செய்கிறார்கள் வியாக்கியாதாக்கள்.
அப்படி எம்பெருமானவன் அவன் வில் பிடித்தான் கிரகித்தான், அவன் பிடித்த பிடியிலேயே எதிரிகள் எல்லாம் மண்ணுண்ணும்படியாக இருக்கும். அனுகூலர்கள் அந்த பிடித்தபடி திருமேனி அழகா இருக்கும், வில்லும் அழகா இருக்கும். திருமேனி வில்லும் சேர்ந்திருந்தா வில்ல பிடிச்சானா ததர்ஷ தனுரூர்ஜிதம் என்ன அந்த பலத்தவுடைய அந்த வில்லு அதை வைத்து அதை ஊன்றி லேசா சாய்ந்து கொண்டு எம்பெருமான் அப்படி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அத பார்த்தாள். ஏன்னா எம்பெருமான் நிற்கக்கூடிய நிலை அவ்வளவு அழகா இருக்கும். எரிசி தரும் சரத்தால் என்ன ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறார்கள். தீப்த பாவக சங்காஷைஹி சிதைஹி காஞ்சன பூஷணைஹி. பெருமாளுடைய அம்பு இருக்கே அது எப்படி இருக்கும்? ஏன்னா வில்லுல இருந்து வருகிறபடியால இது அம்புன்னு தூரத்துல பாக்குறப்ப தெரியும். ஆனா வில்லுல இருந்து புரட்டதுக்கு அப்புறம் அது அம்பா இருக்காது. நெருப்பு நம்ம மேல விழறது, பற்றி எரியக்கூடிய வேகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு உருண்டை, நெருப்பு பந்து ஏதோ நம்ம மேல விழ போறது. நெருப்பால ஆனா ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம மேல விழ போறது. நெருப்பு தான் விழறதுன்னு எதிரிகள் நினைப்பார்களே ஒழிய இந்த அம்புன்னு தோத்தவே தோத்தாது. நானும் எவ்வளவு யுத்தம் பண்ணிருக்கேன், எவ்வளவு சத்துருக்களோட யுத்தம் பண்ணிருக்கேன். ஆருடைய அம்பும் என்னை இவ்வளவு வாட்டினதில்லை, இவ்வளவு தொலைத்தது இல்லை, இவ்வளவு பயத்தை உண்டாக்கினது இல்லை. ஆனா ஈவன் ஸ்மரன் ராகவ பாணானாம் திவ்யத்தே பிரம்மதண்ட பிரகாஷானாம் வித்யுத் சதுஷ வர்ச்சசாம் ஸ்மரன்னு ராகவ பாணானாம். பிரம்மதண்டத்தை போல பலம் எதுக்கும் கிடையாது. வசிஷ்டருடைய பிரம்மதண்டம் அதுக்கு நிகராக விஸ்வாமித்திர பகவானுடைய எந்த ஒரு ஆயுதமும் பூர்வாசிரமத்துல பூர்வ நிலையில அவர் இருந்த காலத்துல எந்த ஒரு ஆயுதமும் கௌஷிகருடைய எந்த ஒரு ஆயுதமும் வெல்லறதுக்கு சக்தி அற்றதாக இருந்தது. ஆஹா அப்படி அந்த பிரம்மதண்டம்ங்கிறது அவ்வளவு பலம் பொருந்தினது. அந்த பிரம்மதண்டத்துக்கு என்ன ஒரு தேஜஸ் இருக்கோ அத்த போன்ற தேஜஸ் பெருமாளுடைய வில்லுக்கு. மின்னலை போல அவ்வளவு வேகமாக தாக்கும். ஒளியும் மின்னலை போல அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸ்மரன் ராகவ பாணானாம். இந்த பெருமாளுடைய அம்பு தைத்து ராவணன் நில கொலைஞ்சு போனானா இல்ல, தைக்க போறதுன்னு நினைச்ச மாத்திரத்திலே ராவணனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, தூக்கி வாரி போறது. ஆஹா அவ்வளவு எரிசி தரும் சரத்தால் நெருப்ப கக்கக்கூடியதாக இருக்கு. உடம்புல தைத்தா உடம்புக்குள்ள அம்பு படுறதா தெரியாது, உடம்புக்குள்ள நெருப்பு ஊடுருவுகிறது. உடம்புல நெருப்பு பட்டாலே தாங்காது. நெருப்பு உடம்புக்குள்ள தொலைச்சுன்னு உள்ள ஊடுருவி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குமா. எரிசி தரும் சரத்தால் இலங்கையினை. லங்கன்னு கேட்ட மாத்திரத்துல தேவதைகள்லாம் நடுங்குவார்கள். யமன் கூட புகுவதற்கு அஞ்சும்படியான ஊர். அந்த ஊரை முழுக்க எம்பெருமான் அழிக்கிறான். தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து. அழகான சிலை, அந்த சிலையினுடைய வாயிலே பெய்து. வில்லுக்கு வாய் எதுன்னா அம்புதான் வில்லுக்கு வாய். இப்ப பாம்பானது எப்படி தன்னுடைய நாக்கால எல்லாத்தையும் விழுங்கி கொள்ளுமோ, அப்ப பாம்பானது விழுங்கி கொண்டா போல இங்க எம்பெருமானுடைய அந்த அம்பு வாய், அந்த வில்லுடைய வாய், அந்த அம்பு இருக்கே அதுல அங்கே முழுக்க விழுங்கி கொண்டதுன்னு சொல்லாம்படியா இருக்கு. ஆஹா அம்பிலே இந்த ஊரானது புகும்படியாக, அதாவது அம்புக்கு ஈடுபடும்படியாக, அம்பாலே அவை அழியும்படியாக அம்புக்கு ஆகாரமாக இரையாக எம்பெருமான் ஆக்கிறான். அப்படி பிரவேசிப்பித்தது எம்பெருமானுடைய அந்த வீரம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஏன்னா அம்புக்கு ஆகாரமாக இந்த வில்லிலிருந்து தொடுத்து அப்படி அந்த ஊர் முழுக்க ஆகாரமாக ஆக்கி வைத்தான். வாய்க்கோட்டம் தவிர்த்து. வாயில இருக்கக்கூடிய கோடுதல், கோடுதல்னா வாய் நேராக செல்ல வேண்டிய வாய் விலங்கி பாதை மாறி தவறாக செல்லுதல் இருக்கே, அதுதான் வாய் கோடுதல். அத தவிர்த்தானம். வாயில சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லாமல் மாறி வார்த்தை சொன்னா அதுதான் வாய்க்கோட்டம். வாயால சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்ல வேண்டி இருக்க. நநமேயம் நநமேயம்னு சொன்னானே ஒருவன், அதுதான் வாய்க்கோட்டம். ஆக பெருமானை வணங்க வேண்டி இருக்க, வணங்குவதற்காக இருக்கக்கூடிய வாய், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய வாயை கொண்டு நனமேயம் நனமேயம்னு சொன்னானே, வணங்க மாட்டேன் ரெண்டா பிளந்தால் கூட
என்னுடைய சவம் கூட ஒத்தனையும் வணங்காதுன்னு அப்படி சொன்னானு. அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த தவறான ஒரு பாதை, வாயில இருக்கக்கூடிய விலங்கி போதல், அத தவிர்த்துகந்தான் எம்பெருமான். ஞானமேயமி கஸ்யசித் யாரோ கஸ்யசித்னு அநாதரித்து சொன்னானாம். பெருமாள் யாரோ ஒரு சாமானிய மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். பெருமாள் வந்தா வணங்க மாட்டாங்கிறது இல்ல, ஈஸ்வரனே நேரா வந்தால் கூட ராவணன் வணங்குவானான்னு அவனுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு யாரையும் வணங்க மாட்டான். நமயித்தேவவாதினஹா நமஹா நமஹா நமஹான்னு சொல்ல வேண்டி இருக்க நம்ம நனமேயம் நனமேயம்னு சொல்றான். அப்படி வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்தான்னு பெருமானவன் அப்படி போக்கினான். அரையன், உகந்த அரையன். அரையன்னா சுவாமின்னு அர்த்தம். இப்ப இத்தனை காலமாக ராவணன் தான் ராஜா அப்படின்னு எல்லாரும் பிரமிக்கும்படியாக இருந்தது. இந்த ராவணனை அழித்து தான் தான் சுவாமிங்கிறத உலகத்திலே நிலைநாட்டின பிறகு பெருமானவன் உகக்கிறான். இத்தனை காலமா எனக்கு எனக்குன்னு ராவணன் நினைச்சிட்டு இருந்தான். அந்த எனக்கு எனக்குன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த இருப்பை தவிர்த்தாச்சுன்னா இனிமே நான் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. இயற்கையாக எம்பெருமானுக்கு சொத்தா இருக்கிறது எம்பெருமானுக்கே ஆகிவிடும் என்ன எம்பெருமானவன் உகந்து அரையனாக ஆனானாம். ஏன் எம்பெருமானவன் சொல்ப சந்துஷ்டனா இருக்கான்? கொஞ்சம் ஆணுகூல்யம் பண்ணினாலே எம்பெருமான் ஏன் மகிழ்கிறான்னா சமாதானம் சொன்னார். அரையனோ இல்லையோ, சுவாமியோ இல்லையோ, சுவாமியாக இருக்கிறபடியால எத்தையும் எதிர்பார்க்க மாட்டான். சொத்து நிலத்துல இத்தினூண்டு பெற்றாலும் அத்த பெரிதாக திருவுள்ளம் பத்தக்கூடியும் பிராத்திகூல்ய நிவத்தி மாத்திரேன எம்பெருமானார் அருளி செய்கிறார். ஷாமியஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்திராத்தின் ஆழ்வான அருளி செய்கிறார். ஆக ஸ்வல்பம் மாறினாலே போதும் எம்பெருமானவன் அவ்வளவு உன்னிடத்திலே பிரீத்தியோடு ஆதரிக்கிறான் என்று சொல்றார். அன்னைக்கு அப்படி ஒரு வியாபாரம் செய்து ஆக வாலி மாவலத்து ஒருவனது உடல் கெட வரிசையை வளைவித்து அன்னு. இந்த பாட்டு நடுவுல எரிசி தரும் சரத்தாளுங்கிறதுக்காக இந்த பாட்டை நடுவுல எடுத்தார். அந்த அந்த எம்பெருமானுடைய வில்லானது என்ன காரியம் செய்யக்கூடியது, அம்பு என்ன காரியம் செய்யுங்கிறதுக்காக அந்த பாட்டை நடுவுல எடுத்தார். சக்கர சாப்பனிபே சாப்பே சத்ருநாசனேன்னு ஸ்லோகத்தையும் எடுத்தார். அந்த பிரசங்கத்துல இந்த பெரியாழ்வார் திருமொழி பாட்டையும் எடுத்தார். பிரகிருதம் அன்னு ஏலனாறு. அன்னைக்கு அப்படி விரோதி நிரசனம் பண்ணினா இன்னைக்கு அந்த எம்பெருமான் தான் ராமாவதாரத்திலே அந்த காரியத்தை செய்த எம்பெருமான் தான் இன்று இமயத்திலே வந்து எழுந்தருள் இருக்கிறான் அருளி செய்கிறார். ஏலனாறு தன் தடம் பொழிலிடம் பெற இருந்த நல் இமயத்துள். என் பெருமான் யுத்தம் இருக்கிற காலத்துல தன்னை பேணாதே எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எதிரிகளை கை தொட்டு ஆயுதத்தாலே நலியக்கூடியவனாக இருப்பான். யுத்தம் முடிந்து போயிட்டுனா ராஜபுத்திரன் செருக்கோட அவன் போகங்களிலே ஈடுபட்டு இருக்குமா போல அந்த எம்பெருமான் செல்வ பிள்ளையாக இருக்கிறபடியால அந்த சௌகுமாரியம் அதுதான் எம்பெருமானுக்கு நினைவுல இருக்கும். ஆக அந்த சௌகுமாரியம் தோத்த பெருமானவன் திருப்பி இறுதியில எழுந்தோடி இருக்கான். அல்லது தன காலமா சிலர் அம்புக்கு இலக்காக ஆக்கி அவளை ஜெயித்தோம். விரோதிகளை ஹம்சாரிகளை அம்புக்கு இலக்காக்கி ஜெயிக்க முடியாது. இவர்கள் இருந்த விடத்திலே வந்திருந்து நான் இருக்கக்கூடிய இருப்பால தான் ஜெயிக்க வேணும் என்று திருவள்ளம்பத்தி எம்பெருமானவன் வந்து எழுந்தோடி இருக்கான். அன்னு ஏலனாறு தன் தடம் பொழிலிடம் பெற. பராபதமானது ரொம்ப சர்வகந்தகான் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் மேல நல்ல நறுமணங்கள்லாம் நிறைந்தது, சோலை வாய்ப்பு உடையது. அந்த பராபதத்தை மறக்கும்படியாக இந்த திருப்பெரிதி அமைஞ்சிருக்கு. ஏலனாறு தன் தடம் பொழில் என் அதிகம் புறவாசாச்ச என்ன பெருமாள் சித்திரக்கூட பர்வதத்துக்கு வந்த பிறகு அவருக்கு திருப்பி அயோத்தியைக்கு போகணும்னே தோத்தல. இங்கே அவ்வளவு நாள் இருந்தாலும் உன் கூட இருக்கலான்னு பிராட்டி இடத்துல தெரிவிக்கிறார். ஜஹௌச்ச துக்கம் புறவிப்பிரவாசாத்னு ஸ்லோகம். எல்லாரும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்வார்கள்? அயோத்தியை விட்டு பிரிந்தபடியால ஏற்பட்ட துக்கத்தை எல்லாம் சித்திரக்கூடத்தினுடைய எழிலாலையும் அங்க இருக்கக்கூடிய சோலை வாய்ப்பாலையும் அங்க இருக்கக்கூடிய காற்றினாலையும் அங்க இருக்கக்கூடிய
அந்த பட்சிகளுடைய இனிதான குரல்களையும் கேட்டு பெருமாள் அந்த துக்கத்தெல்லாம் மறந்தார். இப்படிதான் எல்லாரும் அர்த்தம் பண்ணுவார்கள். நான் ஆச்சரியமா பண்ற பெரியவாச்சன் பிள்ளை புறத்துல இருக்கக்கூடிய வாசம் புற விப்ரவாசாத்துங்கிறதுக்கு புறம்னா அயோத்தியை, விப்ரவாசம்னா பிரிவுன்னு அர்த்தம் பண்ணுவார்கள். ஆனா அப்படி அர்த்தம் பண்ணாமல் புறத்துல விசேஷமாக வசிக்கக்கூடியதால ஏற்பட்ட ஒரு துக்கம் பிரகட்ட வாசம். நித்தியமாக அயோத்தியில வசிச்சுட்டு இருந்தா ஒரு துக்கம் இருக்குமா, அந்த துக்கம் நீங்க பெற்றாராம். அயோத்தியில நித்தியமாக வசித்தா இவர் சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி திருமகனா பொதுவா ராஜகுமாரனாலே பணிவிடை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பா. எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது, கூட யாராவது இருந்துட்டே இருப்பார். பணிப்பெண்கள் இருப்பார்கள் அல்லது பணியாளர்கள் இருப்பார்கள், கூட யாராவது இருந்துட்டே இருப்பார். அதுக்கு மேல 60,000 ஆண்டு கழிச்சு பிறந்த பிள்ளை ஆகையால பார்த்து 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 எல்லாம் செய்யறதுக்காக நிறைய பேர் இருந்துட்டு இருப்பார். அதுக்கு மேல பிராட்டிக்கு 350 மாமியார்கள். ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் சமாளிக்கிறதே கஷ்டம். 350 பேர் இருக்கிறார். அவ்வளவு பேரும் கூட இருந்து பெருமாளை பார்த்து 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 பரிவர். ஆகையாலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக அனுபவிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையா. அதுதான் பெருமாள் திருவுள்ளத்துல துக்கமா. ஜஹௌச்ச துக்கம் புறவிப்பிரவாசாத்துனா அயோத்தியில இருக்கிற காலத்துல கொஞ்ச காலம் பிராட்டியோட அனுபவிக்க வேண்டிய காலம் எல்லாம், பிராட்டியோட ரசமாக வார்த்தை சொல்ல வேண்டிய காலம் எல்லாம் இப்படி போறதேன்னு பெருமாளுக்கு ஒரு துக்கம் இருந்துதான். அந்த துக்கம் எல்லாம் நீங்க பெற்றுதான் சித்திரக்கூடத்துக்கு வந்து யாரும் இல்லை. இளைய பெருமாள் அவர் பெருமாளும் பிராட்டியும் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்கு தடையாக இருப்பாரான இருக்க மாட்டார். ஆகையாலே இந்த பெருமாளுடைய அனுபவத்துக்கு யாரும் தடை கிடையாது. இருக்கக்கூடிய இளைய பெருமாளும் இவருடைய அனுபவத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஒழிய எந்த காலத்திலும் எந்த ஒரு தடையாகவும் அவர் இருக்க மாட்டார். ஆகையால சித்திரக்கூடத்துல இருந்த அயோத்தியில இருக்கிற காலத்துல இருந்த துக்கமும் போயிட்டு பெருமாளுக்குன்ற ரசமாக அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி எப்படி அயோத்தியை காட்டிலும் பரமபோக்கியமாக சித்திரக்கூடம் இருந்தது பெருமாள் அனுபவிக்கிறாரோ அதே போல ஏலனாறு தன் தடம் புகில் ஏன்னு பரிமளத்தை உடையதா இருக்கு. தன் தடம், தண்ணு குளிர்ந்ததா இருக்கு. தடம் பொழில் ரொம்ப விஷாலமா இருக்கு, பரந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட பொழில் இடம்பெற இருந்தனல் இமயத்துள். இடம்பெறுதல்னா எல்லாரும் சேவிக்கலாம்படியாக எல்லாருக்கும் காட்சி கொடுப்பதற்காக எம்பெருமான் பெரிய சபையில எழுந்தொழியிருக்கான். நித்தியசூரிகள் அவர்களுக்கு சபையில இருந்து சேவை சாதிக்கிறா போல இல்லாமல் சம்சாரிகள் அவ எல்லாரும் சேவிக்கலாம்படியாக எம்பெருமான் எழுந்தொழியிருக்கான். அவதார காலத்துல ராமாவதார காலத்துல காணப்பெறாதவர்களும் கூட, வாலியை அழித்த பெருமான காணப்பெறாதவர்களும் கூட இப்போது காணலாம்படியாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கான். நல் இமயத்துள் எம்பெருமான் இங்க வந்திருக்கான் ரட்சிப்பதற்காக வந்திருக்காங்கிறது இல்ல. இந்த ஊரை பார்த்தா நல்லிமயம். அந்த இமாச்சலம் பொதுவாகவே பர்வத்தங்கள்னாலே போக்கியமா இருக்கும். அதுல ஹிமாச்சல பர்வத்தம் கேட்கவே வேண்டாம். ஆகையாலே பெருமான் ரட்சிப்பதற்காக வந்தாலும் வராட்டியும் கூட ஊருடைய போக்கியத்தைக்காகவே வர வேண்டும்படியான ஒரு தேசம். தேசவாசமே உத்தேசமாக பெருமான் வந்தான்னு சொல்லாம்படியா இருக்கு ஊருடைய அந்த ஸ்தானத்தினுடைய போக்கியத்தை. அப்படி இமாச்சல பர்வதத்துக்குள்ள பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய ஸ்தானம். இவ்விடத்திலே திருப்பிரிதிங்கிறது என்னங்கிறத சுதர்சன பத்ராதிபரான புத்தூர் சுவாமி நன்றாக நிரூபித்திருக்கிறார். அத்தை அவருடைய அருளிச்செயல் பதிப்பிலேயும் மற்றும் உண்டான இடங்களிலேயும் கண்டுகொள்ள வேணும்னு எல்லாருக்கும் நினைவூட்டுகிறேன். இருந்த நல் இமயத்துள் ஆலி மாமுகில் அதிர்த்தர. ஸ்ரீவைகுண்டத்துல வாத்திய கோஷம் இருக்கும். நித்தியசூரியல் அகமன்னம் 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 அப்படின்னு கழிப்பர்கள். அவர்களுடைய அந்த கோஷம் சாமகானம். சாமகானம்னு இதெல்லாம் கேட்டு அனுபவித்து பொதுபோக்கி இருக்கக்கூடிய எம்பெருமான் அதெல்லாம் மறந்து போகும்படியாக மேகங்கள்லாம் கோஷிக்கிறது. மாமுகில் நீர் நிறைந்த மேகங்கள் அவைகள்லாம் கோஷிக்க பெருமானவன் எழுந்தொழிருக்கான். ஆலினா சிறு தூரல், அந்த சிறு துளியுடைய மேகங்கள். அந்த மேகங்கள்லாம் நீர்கணத்தாலே கோஷிக்கிறது. அதுக்கு மேல ஆலி மாமுகில் அதிர்த்தர. அதுக்கு மேல மயில்கள் எல்லாம்
ஆடுகின்றன. இந்த மேக கோஷத்தையும் அத்தை கண்டு மயில்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தையும் கண்டு கேட்டு இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான் பெருமான். யாரோட எழுந்தொழி இருக்கான்? ஏன்னா பிராட்டியோட கூட பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய ஸ்தானம். பிராட்டியை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல பெருமானுக்கு மேக கோஷமோ அல்லது மயில்களை பார்த்தாலோ பெருமானுக்கு ரொம்ப துக்கம் இருக்கும். மயிலை பார்த்தா பெருமாள் என்ன அருளி செய்வர்? ஏன்னா மயூரஸ்ய வனேனூனம் ரக்ஷசா நகிருதா பிரியா. இந்த மயில் இருக்கே ஆணும் பெண்ணுமா கழித்து வருத்திக்கிறது நின்னா நடம் பயில்றது. அதனால என்ன தெரியறது? இந்த பெண்மயிலை ராவணன் நிச்சயமா அபகரிக்கலன்னு தெரியாது. பெண்மயிலை அபகரித்து ராவணனுக்கு என்ன ஆகுறது? ஏன்னா பெருமாளுக்கு என்ன திருவுள்ளம்னா தான் பிராட்டியோட கூடியிருந்த காலத்துல பிராட்டி அவன் பிரித்தானோ இல்லையோ, அதில் 2 பேரா இருக்கிறவா யாரெல்லாம் மிதுனமா யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் பிரிக்கிறதா ராவணனுக்கு சுபாவம் நினைச்சுட்டார் பெருமாள். அவ்வளோ ரமமான அவனே திரையான்னு அனுபவிக்கிற காலத்துல போய் இப்படி பிரித்தானேன்னு பெருமாளுக்கு வருத்தம். ஆகையால சொல்ற இந்த மகாபாவி இருக்கானே, இந்த மிதுனத்தை மட்டும் தான் பிரிச்சான் போல் இருக்கு. நானும் பிராட்டியமான மிதுனத்தை மட்டும் தான் பிரிச்சான் போல் இருக்கு. இந்த பெண்மையில அவன் பிரிக்கல போல் இருக்கு. அதனாலதான் இத்தால கழித்து அனுபவிக்க முடிகிறதுன்னு பெருமாள் அருளி செய்யறார். மயில பிராட்டி இல்லாத காலத்துல பார்த்தாருன்னா பெருமாளுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல மேக தரிசனத்தை பார்த்தா மால்யவான்ல பெருமாள் அவ்வளவு சிரமப்பட்டார்னு அனுபவிக்கிறோம் ஸ்ரீராமாயணத்துல. ஆனா இப்போது பிராட்டியோட கூட எம்பெருமானவன் எழுந்தொழி இருக்கிறபடியால அங்க எம்பெருமானுக்கு மயிலை கண்டும் கலங்க வேண்டாம், மேகத்தினுடைய கர்ஜனத்துக்கும் சிரமப்பட வேண்டாம். வாத்தியங்கள்ல நன்றாக வாசிக்கிற காலத்துல கூத்தாடுவர்கள் அவளுடைய உடம்பு தன்னடைய என்ன ஆகும்? உடம்பு ஆட ஆரம்பிச்சு. அவ ஆடணும்னு நினைச்சாலும் நினைக்காட்டியும் கால் உடனே ஆட ஆரம்பிக்கும். அத்த போல மேகத்தினுடைய கோஷம் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த மயிலானது தான் உடம்பு இருந்த இடத்துல இருக்க மாட்டாமல் அது ஆடத் தொடங்கிது. அறுவரை அகடுற முகடேகி ஏன்னு அறுவரை யாராலையும் ஏற முடியாதபடியா ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய மலைகள். அது பிரீத்தினால ஏறினா ஏறலாமே ஒழிய இல்லாட்டி அப்படி ஏற முடியாது. அவைகளிலே அகடுன்னு அந்த மயிலினுடைய கீழ்வயிறு, அந்த கீழ்வயிறானது அப்படி படும்படியாக தழுவும்படியாக அது சிகரத்துல ஏறுறது. அந்த சிகரத்தினுடைய பரப்பு முழுக்க மயில் தோகையாலே மறைக்கப்பட்டதுன்னு சொல்லும்படியா அப்படி தோகையை பரப்பிண்டு அது ஆடுறது. ராமாவதாரத்தை பெருமாள் ஜெயித்தவாறே வானரர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு கழித்து ஆடினா போல இவ்விருப்ப கண்டு எம்பெருமான் பிராட்டியோட இந்த திவிதேசத்துல இருக்கக்கூடிய இருப்ப கண்டு மயில்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆடுகின்றன. அருளிச்சீரர் பிரிதி சென்று அடை நெஞ்சு. அறிவுல குறைந்த மயில்களும் கூட அந்த திவிதேசத்துல பிரீத்திக்கு போக்கு விட்டு அப்படி அனுபவித்தார். நாம அறிவுடையவர்கள் நாம எம்பெருமான் எழுந்தொழிக்கூடிய இருப்ப கண்டு அனுபவிக்க வேண்டாவா? ஆகையாலே நீ அந்த தேசத்தை சென்று அடையப்பார் என்று நெஞ்ச குறித்து அருளி செய்கிறார். இந்த தேசத்தினுடைய சுபாவம் அறிவு உடையவர்களா இருந்தாலும் சரி, அறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமாக சென்று அப்படி பெருமானை ஆதரித்து பெருமானை தொழும்படியாக அவ்வளவு போக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அது என்ன அருளி செய்கிறார். இது முதற் பாட்டால. அடுத்த பாட்டுல தம்முடைய இழவு அனாதிகாலம் சம்சாரத்திலே வாடி இருந்த இழவ போக்கினான் எம்பெருமான் அத அனுசந்தானம் பண்ணினார் முதல் திருமொழியில. அந்த பிரசங்கத்துல அதே போல மகாராஜர் அவருடைய இழவெல்லாம் தீர்த்து அவருக்கு ராஜ்யத்தெல்லாம் கொடுத்தான் என்ன இந்த திருமொழியில முதல் பாட்டுல அனுசந்தானம் பண்ணினார். இதுக்கு மேல பெருமாள் என்ன பண்ணினார்? மகாராஜருடைய இழவ போக்கின பிறகுதான் தம்முடைய துக்கத்தை போக்கி கொண்டார். அதாவது மகாராஜர் ராஜ்யத்துல வைத்த பிறகுதான் மகாராஜருடைய துணையை கொண்டு ராவண வதம் செய்து தம்முடைய குறையெல்லாம் போக்கி கொண்டு பிராட்டியோட சேரப்பெற்றார். ஆகையால அந்த ரீதியில வாலிவதத்தை அருளி செய்த பிறகு இப்போது ராவண வதத்தை அருளி செய்கிறார். கலங்கமா கடல் என்று தொடங்கி அரிகுலம் பணி செய்ய
கலங்க மாக்கடல், மாக்கடல் கலங்க. சாப்பமானைய சௌமித்திரேன்னு பெருமாள் அழைத்த காலத்துல கடலானது கலங்கித்து. அரிகுலம் பணி செய்ய, குலம்னா திரள், கூட்டம். இந்த குரங்கு திரள் அது பணி செய்யறது பெருமானுக்கு. அந்த சேத்து பந்தனம் பண்ற காலத்துல அவைகள்னா பணிவிடை செய்கின்றன. குரக்கின படைகொடு, குறை கடலின் மீது போயின்னு அப்படி பெருமானவன் இப்படி சேத்து பந்தம் பண்ணினான். குரக்கினத்தாலே குறைகடல் தன்னைன்னு ஆழ்வார்கள்லாம் அருளி செய்கிறார். அறுவரை அணை கட்டி, பெரிய மலைகளை கொண்டு பெருமானவன் கடலை அணை கட்டுறான். கல்லால் கடலை அடைத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி பெருமானவன் பெரிய ஒரு காரியம் பண்ணினான். மா கடல், யாராலையும் கலக்க முடியாத கடல், அது கலங்கும்படியாகவும், அரிகுலம் பணி செய்ய, நித்திய சூரியர்கள் கைங்கரியம் பண்ண வேண்டி இருக்க, குரங்கு யாருக்காவது வேலை செய்யுமோ? அது யார் சொன்ன பேச்சையும் கேட்காது, இருந்த இடத்துல இருக்காது. அந்த குரங்கானது பணி செய்யும்படியாக, ஒரு குரங்க வேலை வாங்குறதே கஷ்டம், ஒரு குரங்கு சொன்ன பேச்சு செய்ய வைக்கிறதே கஷ்டம். அரிகுலம் 70 கோடி வானரங்கள், அவைகள் எல்லாம் ஒன்று போல பெருமாள் சொன்ன காரியத்தை அப்படி செய்கின்றன. அப்படி எல்லாவற்றையும் கைங்கரியம் கொள்ள வல்ல ஏத்தமுடையவன் பெருமான். அரிகுலம் பணி செய்ய எனும் மாக்கடல். அப்புறமேயோ மகோததிகின்னு அளவற்ற பெரிய கடல், அந்த கடல் எல்லாம் கலங்கும்படியாக பெருமானவன் ஆக்கினான். பரம்பதத்துல சென்று கைங்கரியம் பண்ண வேண்டி இருக்க, இவ்விடத்திலே எல்லாரும் கைங்கரியம் பண்ணும்படியாக, அதுவும் குரங்குகள் கைங்கரியம் பண்ணும்படியாக தன் ஆக்கி கொண்டான். அறுவரை அணை கட்டி, பெரிய மலைகள், இந்த மலைக்கு எல்லையே பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய பெரிய பெருத்த மலைகள் எல்லாம் பெருமானவன் இவைகளை கொண்டு வர செய்து, அந்த மலைகளை கொண்டு வந்தன வானரங்கள், அவைகளை கொண்டு அணை பண்றான் பெருமான். இலங்கை மாநகர், பிரம்மாதிகளும் கூட இந்த ஊருக்கு பயப்படக்கூடிய பெருமை உடையது. அப்படிப்பட்ட ஊர் இலங்கை மாநகர், பொடி செய்த வடிகள் தான். தாம் மனுஷனாக இருக்கக்கூடிய நிலையிலேயே துகளாம்படியாக ஆக்கின சுவாமி. ராவணன் மாண்டு கிடக்க செய்தி அவனுடைய பத்னி சொல்றா, நீ இருக்கிற வரைக்கும் சூரியன் இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. சூரியனுக்கு வெயில் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? என்ன, இந்த ஊர்ல இருக்கிறவாழ நெல் வளர்த்தணும், ஏதோ ஒன்று காய போடணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு தான் சூரியனுடைய வெப்பம் இருக்கும். அதுக்கு மேல வெப்பம் இருக்காது. நீ இப்ப மாண்டவாரே ஆதித்யன் பயப்படாம சஞ்சரிக்கிறான். ஆதித்ய கிரணங்கள்னு இந்த ஊர்ல பயப்படாம ஊருக்குள்ள நுழையிறது. பிராப்தே பரிபவேனவே அத்யவை நிர்பயாலங்காம்னு பெரிய ஒரு பரிபவம். நீ போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பெரிய அவமானம், ஊருக்கே பெருத்த அவமானம். சூரியன் இந்த ஊருக்கு வந்துட்டான், இத்தனை நாள சூரியன் வந்து பார்த்ததே இல்லை. சூரிய கதிர் வெப்பத்தோட இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச பார்த்ததே இல்லை, இன்னைக்கு இவ்வளவு பெருசா நுழையிறதுன்னு போய் சொல்றா. அப்படிப்பட்ட இலங்கை மாநகர், மாநகர் லங்காம் ராவண பாலிதாம்னா ஊரே பெருசு, யாரும் காப்பாற்றவே வேண்டாம். ஆரோ ஒரு பெண் பிள்ளைய பலமற்ற ஆரோ ஒருத்தர ராஜாவாக ராணியாக ஆக்கினால் கூட அவளால கூட ஊரை காப்பாற்ற முடியும். ஏன்னா யாரும் ஊருக்குள்ள நுழையவே முடியாது. சுற்றி கடல், இருக்கிறதோ மலை மேல இருக்கு ஊரு. ஆறு வரப்போறா, ஊர் அரணே போரும். ஊர் அமைஞ்சிருக்கிற விதத்தை பார்த்தாலே யாரும் நெருங்க முடியாத ஊர். அதுக்கு மேல ரட்சிக்கக்கூடிய பையல் ஆறு, ராவண பாலிதான். உலகத்துல திக்பாலர்கள் எல்லாம் அழச் செய்யக்கூடியவன், அவன் காப்பாத்தின்னு இருக்கான். அப்படிப்பட்ட இலங்கை மாநகர் பொடி செய்த வடிகள் தாம் இருந்த இந்த விரோதி நிரசன சீரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் வந்து திவிதேசத்துல வந்து வசிக்க பெத்த பிறகு அடியாக ஆனா, அடிகளாக ஆனா. அடிகள்னா சுவாமி. திவிதேசத்துல வந்த பிறகு சுவாமியாக ஆனான்னு சொல்லும்படியாக இருக்கான். இருந்த நல்லிமயத்துள் பொருந்தி இருக்கான். ஏதோ எம்பெருமானுக்கு வாசஸ்தானம் வேற ஏதோ நடுவுல போற இடத்துல கொஞ்சம் நாள் தங்கினான்னு தோத்தாதபடியாக, இதுதான் எம்பெருமானுக்கு வாசஸ்தானம், இதுதான் சொந்த இடம்னு தோத்தலாம்படியாக பெருமான் இங்க எழுந்தோடி இருக்கான். விரோதி நிரசனம் பண்ணினா அந்த சிரமம் எல்லாம் தீரும்படியாக சோலை வாய்ப்பு நிறைந்த மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து எம்பெருமான் இளைப்பாரினான். அப்படி இளைப்பாறும் காலத்துல என்ன பண்றான், ஹம்சாரியுடைய துக்கத்தெல்லாம் போக்குவதற்காக இங்கே நித்தியவாசம் பண்ணுமோன்னு தங்குறான். விலங்கல் போல்வன விரலினும் சினத்தன. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை யானை, சாமானியமான யானையே பெருசா இருக்கும். மலையில இருக்கக்கூடிய காட்டு யானை கேட்க வேண்டாம், விலங்கல் போல்வன, ஒரு யானையும்
பெரிய பாறையை போல. புன்தலை குன்னம் என்ன யானையை குன்றமாக சொல்கிறார்கள் ஆழ்வார்கள். அவ்வளவு மலையை போல பெருசா இருக்கு. மலைக்கு 4 கால் முளைச்சு துதிக்க முளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அப்படி மலை பெயர்ந்து வருமா போல யானைகள்லாம் பெயர்ந்து வருகின்றன. விரலிரும் சினத்தன, அவ்வளவு கோபம் இருக்கு, அவ்வளவு மிடுக்கு பலத்த உடைய யானை. ஆகையால எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த யானைக்கு பயம்னா என்னன்னே தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட யானைக்கு வேழங்கள் துயர் கூற. இந்த யானை இது வரைக்கும் பயம்னா என்னன்னே தெரியாத யானை. அவ்வளோ பெரிய உடம்பு உடையதா இருக்கக்கூடிய யானைக்கு இந்த உடம்புல எங்கேயாவது துளி ஒரு மூலையில எங்கேயாவது கூட பயம்னா என்ன தெரியுமான்னா, பயம்னா என்னன்னு இது வரைக்கும் சிறிதும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு வேழம், அது துயர் கூறும்படியாக, அதுக்கு துயர் அதிகமாக ஆகும்படியாக, அது நிச்சயமா பயப்பட்டு கொண்டே இருக்கும்படியாக, எப்போதும் பயம் மிகுந்து கொண்டே இருக்கும்படியாக. பயம் இல்லாம இருந்தாலும் உலகத்துல யானைக்கு நிகரா யாரும் சொல்ல முடியாது, விலட்சணமா தான். பயம் வந்தாலும் யாரும் இப்படி பயப்பட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லாமடியா பயம் அதிகமா இருக்கும். ஆனைக்கும் தனக்கு தக்க வாதம் இரேன்னு சொல்வார்கள். நம்மளுக்கு ஆனைக்கால் வியாதி வந்தது, கால் வீங்கிட்டுனா யானை அளவுக்கு வீங்கும். ஆனையுடைய கால் வீங்கிட்டுனா அது எப்படி இன்னும் பெருசா இருக்கும். அத போல இத்தனை காலமா ஆனையுடைய மிடுக்க வர்ணித்தார். கொஞ்சம் கூட பயம்னா என்ன தெரியாது, ரொம்ப மிடுக்கு, ரொம்ப கோபத்தை உடையது, பெருசா வர்ணிச்சார். அதுக்கு மேல சொன்னார் துயர் கூற. அந்த யானைக்கு, பயமே அறியாத ஆனைக்கு பயம் வந்தா அப்படி இருக்கும், பெருசா பயம் வந்ததுன்னு சொல்றார். அப்படி ஆனைக்கு பெருசா பயம் வரும்படியாக சிம்மங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன. பிலங்கொள் வாழைத்து அரியவை திரிதரு. பிலம்னா பிலம்னு அர்த்தம். பிலத்துல இருக்கு, பெரிய குகைகள்ல இருக்கு, பொந்துகள்ல இருக்கு. இந்த பொந்துகள்ல இருக்கக்கூடியவை வாழைத்து ஒளிய உடைய பற்கள், அத்த உடைய சிம்மங்கள். சிம்மங்கள்லாம் எங்கேயாவது வெளியில சஞ்சரிக்கிறதானா இல்ல, எங்கேயோ உள்ள சஞ்சரிக்கிறது. இவைகள் அது சஞ்சரிக்கிறத பார்த்தவாறே, அது ஏதோ குகைக்குள்ள சஞ்சரித்தா கூட இவைகளுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆணைகளுக்கு, எங்கேயோ இருக்கக்கூடிய ஆணைகளுக்கு பயம் உண்டாருதான், அப்படி அது சஞ்சரிக்கிறதான். பெருமாள் கடலை அணை செய்து அணையின் மேல கையும் வில்லுமாக தெற்கும் வடக்குமா பெருமாள் அவர் நடக்கிறத பார்த்த மாத்திரத்துல லங்கையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்படியே அவர்கள் தனியா அழிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் அவிந்து போனார்கள் அப்படின்னு ஒரே சிம்மங்கள் சஞ்சரித்த மாத்திரத்திலே ஆணைகள்லாம் அப்படி அவிந்து போயினவன். ஆகையாலே எம்பெருமானா இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடியவர்கள், திருப்பேரிதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீரரசம் நிறைந்தவர்கள். ஆணைய தான் வெறும் சஞ்சாரத்தாலேயே பயம் அடையும்படியாக செய்ய வல்லது சிம்மம். அதே போலத்தான் எம்பெருமானும் ராவணாதிகளை தான் வெறும் சஞ்சரிக்கிற காலத்திலேயே அப்படி பயத்தாலே அழியும்படியாக செய்ய வல்லவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய இடம் திருப்பெருதின்னு அருள் செய்தார் 2ஆம் பாட்டாலே. மேலே 3ஆம் பாட்டாலே பிராட்டிக்காக லங்கையார் அருளி செய்த எம்பெருமானவன். அதே போல மொத்தமோர் அவதாரத்திலே நப்பின்னை பிராட்டிக்காக எருதேழையும் அடர்த்தான் என்று சொல்லப்படுறது. துடிகொள் நுண்ணிடை சுரிகுழல் துளங்கெய்த்து இளங்கொடி திறத்து என ரிஷபங்கள். அந்த ரிஷபங்களுடைய கரௌரியத்தை பார்த்தா, ஐயோ இவ்வளோ கொடிய ஒரு காளையா, யாரும் கிட்டே நெருங்க முடியாது. தீர்க்க சிருங்கம் அனத்வாகம் என்று சொல்வார். ரொம்ப கூரிய கொம்போடைய காளை மாட்டினா தூரத்த பரிவர்ஜி, கிட்டே செல்லலாகாது. அப்படி இருக்க செய்தே ரொம்ப அசுராவேஷம் பொருந்தின ரிஷபங்கள், 7 ரிஷபங்கள், 1 இல்ல 2 இல்ல. இவையுடைய கொடுமையை பார்த்தா ஐயோ கிட்ட நெருங்கவே கூடாது, ஓடி போடணும்னு நினைக்க வேண்டி இருக்க, இந்த பிராட்டியினுடைய அழகை பார்த்தா, இந்த அழகு கிடைக்கும்னா இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னும் சொல்ல முடியா இருக்கு. துடிகொள் நுண்ணிடை, துடிங்கிற ஒரு வாத்திய விசேஷம். அந்த வாத்தியத்தினுடைய நடுபாகம் அது எப்படி இருக்குமோ அத்த போல குறுகினதாக இடை. அந்த வாத்தியம் மேலையும் பருத்து இருக்கும், கீழையும் பருத்து இருக்கும், நடுவுல குறுகி இருக்கும். அத போல பிராட்டியினுடைய அந்த இடைக்கு மேலையும் சரி, கீழையும் சரி, அப்படி பருத்து இருக்கும் திருமலை தலங்கள்னாலையும் அந்த நிதம்ப பாகத்தாலையும் கலத்திர பாகத்தாலையும். அப்படிப்பட்ட அவயவ சோபை. இதுக்கு மேல நுண்ணிடை சுரி குழல், சுருண்ட குழல். அது
அந்த கேசவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கேசத்தை காட்டிலும் அழகான ஒரு குரல் அந்த குழல். அதே போல துளங்கெய்த்து இளங்கொடி திறத்து, இருள்ல சந்திரன் உதித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விளங்கக்கூடிய பல்வரிசை அத்த உடையவளா இருக்கா. அவ்வளவு அழகான திருமேனி படைத்தவள் நப்பீன பிராட்டி. இளங்கொடி திறத்து பத்து சஞ்யோக சுலபம் பயகான ஒரு இளங்கொடியாக இருக்கக்கூடியவள். எப்படி ஒரு கொடிக்கு கொள்கொம்பு தேட வேண்டிய ஒரு பருவம்னு வந்ததுன்னா அது கொள்கொம்புல அத்தை சுற்றி விட்டால்தான் அது நிலைத்திருக்குமோ, அதே போல இவளுக்கும் விவாகம் செய்ய வேண்டிய ஒரு பருவம். அப்படிப்பட்ட பருவத்தை உடைய நப்பீன பிராட்டிக்காக ஆயர் இடி ஆயருடையவைகள், அதாவது கும்பரானவர் வைத்திருக்கிறார், இந்த ரிஷபங்களை ஜெயித்தால்தான் என்னுடைய பண்ண கொடுப்பேன்னு வச்சிருக்கார். ஆகையால அப்படி இடையருடைய ரிஷபங்கள் இடி குரல் இடிய போல இருக்கக்கூடியவர்கள், கம்பீரமான குரல உடையவைகள். அப்படிப்பட்ட ரிஷபங்கள் 7. இனவிடை 7 ரிஷபங்கள் அத்த அழித்தான். இனவிடைன்னு சொன்னார். லங்கை அழிக்கிற காலத்துல முதல்ல எங்க பிராட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்க வரும். கண்டுபிடிப்பதற்காக வானரங்கள்லாம் அனுப்பி பிறகு திருவடி வந்து கண்டுபிடித்து சொன்ன பிறகு அதற்கு பிறகு எப்படி செல்வதுன்னு மந்திராலோசனை பண்ணி பிறகு சென்று அதற்கு பிறகு கடலை அணை கட்டி அதற்கு பிறகு யுத்தம் செய்து பல நாள்கள் கழித்து பிறகு கிரமமாக பிராட்டியை பெற்றார் பெருமாள். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு அசுரனையா அங்க ஒரு ராட்சசனையா அங்க அழித்தா போல இங்க கிரமத்துல அழித்தானா இல்ல இனவிடை இந்த ரிஷபங்கள் கூட்டமா இருக்கக்கூடிய 7ஐயும் சேர்த்து ஒரே காலத்துல பெருமான் அழிச்சானாம். நப்பீன பிராட்டியுடைய போக்கியத்தையே பார்த்தான். இப்பொழுதே அவளை பெற்றாக வேணும் எம்பெருமானுக்கு ஆசை. அதில் மெதுவாக ஓரொரு அந்த ரிஷபமாக எம்பெருமான் அமுக்கலாம் அடக்கலான்னு திருவிழம்பத்திலையும் ஒரே காலத்துல 7ஐயும் அழித்தானா எம்பெருமான். இருந்தனல் இமயத்துள் ரிஷபங்களை நிரசித்து நப்பீன பிராட்டிய பெற்று அவளும் தானுமாக எம்பெருமான் எழுந்தொழி இருக்கானாம். பரம ரசிகனான எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய தேசம். நப்பீன பிராட்டியை ரட்சிப்பதற்காக பெருமான் காரியம் பண்ணினா போல நம்முடைய விரோதிகளையும் ரட்சித்து நமக்கும் உதவுவன் என தோத்தும்படியாக இவ்விடத்திலே வந்து எழுந்தொழியிருக்கான் பெருமான். கடிகொள் வேங்கையின் பரிமளமுடைய வேங்கை, அதனுடைய நறுமலர் அமளி, அதனுடைய செவ்வியில உதிர்ந்த பூக்கள், அந்த பூக்களால உண்டான ஒரு படுக்கை, அந்த படுக்கை இருக்கு. அதுக்கு மேல மணி அறை மிசை வாழம். மணி அறைனா மணியால் ஆன பாறை, மாணிக்க பாறை. மாணிக்க பாறையில என்ன இருக்கு, மலைகள்ல மாணிக்க பாறைகள்லாம் இருக்கும். இந்த மாணிக்க பாறையில வேங்கை பூவனாலே ஒரு நிறைய வேங்கை பூக்கள் அவைகள்லாம் உதிர்ந்து அது ஒரு படுக்கைய போல இருக்கும். அதுல வேழமானது பிடியினோடு வண்டி சிசல துயில் கொடும். ஒரு யானையானது பெண்ணானையோட கூடியிருக்கிறது. வண்டுகள்லாம் இசைப்பாட அது கழித்து அது வர்த்திக்கிறது. அத போல எம்பெருமானவன் விரோதியான ரிஷபங்களை போக்கி நப்பீன பிராட்டியோட பரம ரசிகனாக எழுந்தொழிக்கக்கூடிய தேசம். ஆகையால இங்க இருக்கக்கூடிய யானைகளும் கூட எம்பெருமான் எப்படி பிராட்டியோட கூட கழித்து எழுந்தொழிருக்கானோ அதே போல ஆணைகளும் கூட கழித்து இருக்கும்படியான இந்த சோலை வாய்ப்பு, தேச வாய்ப்பு, அந்த மலையினுடைய வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நீ சென்று அடைய வேணும் என்ன நெஞ்ச குறித்து அருளி செய்தார் 3ஆம் பாட்டார். 4ஆம் பாட்டிலே எம்பெருமானவன் நப்பீன பிராட்டிய ரட்சித்தா போல இளம்பருவத்தில் இருக்கக்கூடிய பிரகலாத ஆழ்வான ரட்சித்தான் அப்படின்னு கீழே இளங்கொடியின் நப்பீன பிராட்டியை சொன்னார். அத போல இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிரகலாத ஆழ்வான் அவன் எம்பெருமான் ரட்சித்தான் அர்த்த ஈஸ்வரர். அங்க பிரணயினியாக இருக்கக்கூடிய நப்பீன பிராட்டி அவளை ரட்சிப்பதற்காக பெருமானனும் ஒரே சமயத்துல 7 ரிஷபங்களையும் அழித்தான் அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்லப்படுறது, உருவேன வேறு வர சொல்றார் ஆழ்வார். அங்க எம்பெருமானவன் தன்னுடைய மிடுக்காலே அந்த ரிஷபங்களை அழித்தான்னு சொன்னார். இவ்விடத்துல எம்பெருமான் தோத்தரவிலேயே எல்லாரும் அழியும்படியாக இருக்கு.
இவன் ஒரு செயலை செய்து அழிக்க வேண்டாம், இவன் வந்த அந்த நிருசிம்மத்தினுடைய திருமேனியை பார்த்த மாத்திரத்திலேயே அசுரர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அப்படி ஏனான்னு இந்த திருமேனியை பார்த்த இப்படிப்பட்ட சரீரமா, இப்படிப்பட்ட ஒரு சத்ருவா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு இந்த பயத்தாலேயே அசுரர்கள் எல்லாரும் பயந்து அழிந்தார். அப்படிப்பட்ட அவ்வளோ ஆசிரியர்களை ரட்சிப்பதிலே மிகுந்த துறை எம்பெருமானுக்குங்கிற அர்த்தம் இப்பாட்டுல சொல்லப்படுறது. மரங்கொள் ஆளறி கருணையே வடிவெடுத்த எம்பெருமானவன் இப்பொழுது மரம்தான் எம்பெருமானுக்கு ஸ்வரூபம், கோபம்தான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லாம்படியா ஆனா. நிருசிம்மம் பீஷணம் என்ன பயங்கரமாக இருக்கக்கூடியவன், பயமுறுத்தக்கூடியவன்னு பெருமான் சொல்லப்படுறான். அப்படிப்பட்ட மரங்கோள் ஆளறி ரொம்ப மிடுக்க உடைய அந்த சிம்மம் பயாவகமா இருக்கு. குருவேன வெறு வர பெருமானவன் கை தொட்டு ஒரு காரியம் பண்ண வேண்டாம். பெருமான பார்த்த மாத்திரத்திலேயே பயம் உண்டாகும்படியாக பெருமானவன் எழுந்தொள்றான். மூவுலகும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆளறியாயின்னு இப்படி எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படியாக கேட்டார் எல்லாம் பயப்படும்படியான ஒரு வடிவத்தை உடையவன். உருவென வெறுவர ஒருவனது அல்மார்வம். உருவென வெறுவரன்னா எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால், இந்த திருமேனி நினைச்ச மாத்திரத்திலேயே தானவர்கள்லாம் அழிந்து போவர்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு திருமேனி, நிசிம்மமான ஒரு திருமேனி. அந்த திருமேனியோட எம்பெருமான் அவதரிக்கிறான். ஒருவனது அல்மார்வம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை காட்டிலும் இவனுக்கு கோபம் அதிகம்னு சொல்லாம்படியா எம்பெருமானுக்கு அடுத்தது பெரிய வீரன், பெரிய கோபம் உடையவன் அப்படின்னா ரெண்டாவதா சொல்ல வரலாம்படியான ஒருவன் ஹிரண்யன். அப்படி நிகரற்றவன் எம்பெருமான காட்டுமே கூட கோபம் அதிகம்னு சொல்லாம்படியாக தன்னை எண்ணினா ரெண்டாவது விரல் எண்ணலாம்படியாக இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருவன் அத்விதீயன், அப்படிப்பட்ட ஒரு வீரன். கீழே நிருசிம்மத்தை சொல்லி அந்த நிருசிம்மத்துக்கு இறை போரும்படியாக ஏத்த ஒரு வீரன் அப்படின்னு சொல்லாம்படியா இருக்கான். ஒருவனது அகல்மார்வம் திறந்து, அகல் மார்பம் ரொம்ப விசாலமான மார்பம், நன்னா கொழுத்து நிறைய உண்ட அந்த ரத்த வெள்ளம் வந்து அது மாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அப்படியே கொழுப்பு தான் இருக்கு, நன்னா செக்கச்சவேல்னு இருக்கு, நன்னா ஷாட்டு. ஆகாரத்துல துளியும் ஒரு அளவு வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறபடியால நன்னா உண்டு, நன்னா கழித்து, அதனால நன்னா மாம்சங்கள்னு ஷாட்டு ரத்தத்துல சிவப்பு தன்மை கொஞ்சம் கூட குறையல. வெள்ளம் வந்தா அப்படியே ஆறா பெருகி ஓடுறது ரத்த வெள்ளம், முழுக்க கொழுப்பு தான் இருக்கு. அப்படி அவ்வளோ அகல் மார்பம். அந்த அகல் மார்பம் திறந்து இத்தனை காலமா உள்ளுக்குள்ளேயே சுத்தின்னு இருந்தது ரத்த வெள்ளம், போவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. அதை திறந்து விட்டா ஒரு ஏரியினுடைய ஜலமானது வாய்க்கால் வெட்டி விட்டா வேகமாக அது செல்லுமா போல இது சுழிச்சுன்னு வெளில வருது. திருவுயிருக்கு இரையாக இட்டு எம்பெருமான் திறந்து விட்டான். ஒருவனது அல்மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணித்தர. சத்ருவான ஹிரண்யன் அவனுக்கு அஞ்சி இத்தனை காலமா கிரீடாதிகள்லாம் தரிக்காமல் இருந்தார்கள் இந்திராதிகள் எல்லாம். இப்பொழுது அவன் முடிந்தவாறே மணிமுடிகள்லாம் தரித்து கொண்டு வந்து எம்பெருமான் பண்ணின உபகாரத்துக்கு தோத்து அந்த மணிமுடிகள் எம்பெருமானுடைய திருவடியில வந்து படும்படியாக அப்படி வந்து எங்களுக்காக இப்படி குடியிருப்ப பண்ணி தந்தாயேன்னு இந்த உபகார ஸ்மிருதியோட இத்தனை காலமா 6 காலையும் வணங்க மாட்டோம்னு இருந்த அகங்காரம் எல்லாம் தொலைய பெற்று எம்பெருமான் திருவடியில வந்து விழுகிறார்கள் தேவர்கள். நல் இமயத்துள், பூமியில நாங்க காலை வைக்க மாட்டோம், 6 கண்ணுக்கும் பட மாட்டோம்னு இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எம்பெருமான் திருவடியில வந்து பூமியில வந்து விழுகிறார்கள். இறங்கி ஏனங்கள் வளைமறுப்பு இடந்திட. இந்த சிம்மத்துக்கு எவ்வளவு செருக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செருக்கு அங்க இருக்கக்கூடிய வராகங்களுக்கெல்லாம் அப்படி இடந்திடான்னு அப்படி செருக்கி மலை குனிந்தா போல தலைய சாய்க்க முடியாத அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்கு அந்த ஏனங்கள் எல்லாம். இறங்கி அவைகள்லாம் வளைமறுப்பு இடந்திடான்னு அந்த வளைந்த கொம்புகள், அந்த கொம்புகளாலே இவைகள்லாம் என்ன பண்ணுகின்றன, அந்த பாறையெல்லாம் இடந்து போடுகிறது. அப்படி போற வழியில இருக்கக்கூடிய பாறைகள்
மாணிக்க பாறைகள் எல்லாம் அப்படி குத்தி கொண்டு அவைகள்லாம் செல்கின்றன. வழிமறு பிடந்திட கிடந்தறி எரிவீசி, இப்படி அவைகள் பாறைய இடந்து கொண்டு சென்றவாறே அந்த பாறைகள்லாம் ஜொலிக்கிறது. இறங்கு மாமணி, ஒரு பாறையில மலையாட்டம் இருக்கு இவைகள்லாம், பெருத்து ஸ்லாகியமா இருக்கக்கூடிய பெரிய மாணிக்கங்கள். அருவியோடு இழித்தர, அங்க மழை பெய்ஞ்சுன்னா வெள்ளம் கோத்து இருக்கும். அந்த வெள்ளம் மலைகளை பெயர்த்தா போல அவத்தையும் உருட்டி கொண்டு வருகிறது. இந்த பாட்டால் என்ன சொல்ல வந்தார்? நிருசிம்மமானது ஹிரணியனுடைய மார்பை பிளந்து உடல் மாலைய தரிச்சுருக்கு. அதுக்கு மேல ரத்த வெள்ளம் அது கொழிச்சுண்டு வந்தா போல இங்க மலையில வெவ்வேறு தாத்துக்களுடைய இடங்கள்ல இருந்து மழை பெய்ய அந்த தாத்துக்களாலே கலங்கி யாரும் அசைக்க முடியாத ரத்ன பாறைகள் எல்லாம் உருட்டி கொண்டு இவைகள்லாம் வந்தா எம்பெருமான் நிருசிம்மன் அழித்த காலத்துல அந்த ரத்த வெள்ளம் பெருகினா போல அது வந்து கொழிச்சுண்டு புறப்பட்டு வெளில வந்தா போல தோத்தறதுன்னு அழகா வர்ணிக்கிறார் வியாக்கியாதா. மேல இந்த அவதாரங்களுக்கெல்லாம் அடியாக திருப்பார்கடல் எம்பெருமான் எழுந்தொழிக்கிறார், இருப்ப அருளி செய்கிறார். கரை செய் மாக்கடல் கனைகடல் என்ன, கரை செய் மாக்கடல் கனைகடல் கிடந்தவன் என்ன, கரைசி மாக்கடல் கிடந்தவன் கனைகடல் அமரர்கள் தொழுதேத்தா. கனைகழல உடையவன், ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்கான் திருவடியில. அப்படிப்பட்ட ஒருவன் அந்த எம்பெருமானவன் இந்த அழக காண வேணும்னு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாதிகள் அவர்கள்லாம் தொழுதேத்தும்படியாக கனைக்கழல் அமரர்கள் தொழுதேத்த கரைசை மாக்கடல் கிடந்தவன், தன்னுடைய திருவடியை தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பெருமான் கரைசை மாக்கடல் கிடந்தான். கரைசைங்கிறதுக்கு ஒரு விதம் அர்த்தம் பண்ணார். எவ்வளவு வேகமாக அந்த கடலானது அலை எறிந்து கொண்டு வந்தாலும் அது கரையை கடந்து செல்கிறதானா கரையை கடந்து செல்வதில்லை. கரைசை மாக்கடல், ஏன்னா தானே கரையை பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த கரைய இதான் எனக்கு எல்லை, இத கடந்து நான் அப்பால் வரமாட்டேன், அந்த பக்கம் வரமாட்டேன்னு தானே ஒரு வரையை அறுத்துக்கொண்டு வரம்பறுத்து கொண்டு ஒரு வரமுறையை வைத்துக்கொண்டு அப்பால் செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கடல். அந்த கடல்லே பெருமான் எழுந்தொழிருக்கிறான்னு இப்படி ஒரு வியாக்கியானம். அல்லது இன்னும் பண்ணார், கரை செய் மாக்கடல். ராமாவதார காலத்திலே எம்பெருமானவன் அதுக்கு கரையை செய்தான், ஒரு வரையர் தான், ஒரு சேதுபந்தம் பண்ணி கட்டினான். அப்படிப்பட்ட மாக்கடல் கிடந்தவன். சரி, உப்பு கடல் எம்பெருமானவன் கரையை செய்தான்னா அந்த கடல்ல ஒரு சேத்துவை கட்டினான், பந்தனம் பண்ணினான்னா அதற்காக திருப்பார்கடல்ல போய் கரைசை மாக்கடல்னு எப்படி சொல்லலாம்னா, ஒரு கடலுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை மற்றொரு கடல்ல ஏற்பி சொல்றதுங்கிறது இது பல இடங்கள்ல சுபாவம். வங்கக்கடல் கடைந்தான்னா கப்பல்கள்லாம் இந்த கடலை உப்பு கடலை இருக்க செய்தே திருப்பார்கடலை வங்கக்கடலாக சொல்கிறார். அந்த ரீதியில இந்த கடல்ங்கிற சாமியத்தாலே இக்கடலுக்கு இருக்கக்கூடிய அந்த சேது பந்தத்தை அந்த கடல்ல ஏற்றி சொல்கிறார்கள். அப்படி பெருமான் சேது பந்தம் செய்து அந்த கடல் அதிலே கிடக்கிறான்னு திருப்பார்கடல்ல பெருமான் எழுந்தொழிக்கிறான் அர்த்தம். கனைக்கழல் அமரர்கள் தொழுதேத்தார் அரைசை மேகலை அலர்மகள் அவர்கள். திருவரையில மேகலையை போல அழகாக அந்த பிராட்டி சாத்தின் இருக்கிற திருப்பரிவட்டம், அத்தவுடைய அலர்மகள், ஓக்கியத்தையே வடிவான பிராட்டி. அந்த பிராட்டி தரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பரிவட்டத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான் பெருமான். இதுக்கு மேல மொத்தம்னு அனுபவிக்க முடியாது. அந்த மேகலையை போல அவ்வளவு அழகா இருக்கான் திருப்பரிவட்டம், சாத்தின் அழகு அவ்வளவு அழகா இருக்கான். மாதா பிதாக்கள் கூட இருந்து பிரஜையை ரட்சிப்பதற்கு அவர்கள் சிந்திக்குமா போல பிராட்டியோட கூட இருந்து எம்பெருமான் திருப்பீதியில சம்சாரிகளை ரட்சிப்பதற்காக ஹித சிந்தை பண்ணி கொண்டிருக்கான். வரைசை மாக்களிரு, மலையில செதுக்கி ஒரு யானை உண்டாக்கினா எப்படி இருக்கும், அத போல இருக்கான் பெரிய யானை. அந்த மாக்களிரானது இளவெதிர் வளர்முளை அலைமிகு தேன் தோய்த்து. வெதிர்னா மூங்கில், அந்த வெதிர் வளர்முளை ஏன்னா
நன்னா பருத்து வளரக்கூடிய மூங்கில். அந்த மூங்கில்ல நடுவுல வளரக்கூடிய இளங்குருந்து, இந்த மூங்கில் குருந்த பிடுங்கி அலைமிகு தேன் தோய்த்து, மழையினுடைய முழஞ்சுகள்ல இருக்கக்கூடிய பெரிய தேன், அந்த தேனை அழித்து அதுல மூங்கில் குருந்த தோய்த்து பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும். பிரசம்னா தேன்னு அர்த்தம் உண்டு, தேன் கூடுன்னு அர்த்தம் உண்டு, தேனின்னு அர்த்தம் பண்றா. வாரின வெள்ளம், பிரசவாரின தேன் வெள்ளம், அத தன்னுடைய இளம்பிடிக்கு கொடுக்கறது. அப்ப தேன் வெள்ளத்தை அது கொடுக்கறது. அது கொடுக்குற காலத்துல அசாரத்தெல்லாம் தள்ளி, கோதெல்லாம் தள்ளி சாரமா இருக்கக்கூடிய பாகத்தை மட்டும் பார்த்து பிழிந்து அது கொடுக்குமா. அல்லது பிரசம்னா தேனின்னு வச்சுண்டு, அப்ப தேனெல்லாம் பெரிய தேன் எடுத்து அதுல கூட ஈயெல்லாம் புகட்டுட்டு அந்த தேன்ல, சாரமான தேன்ல இளவெதிர் வளர்முளை அந்த மூங்கில் குருந்த தோய்த்து அப்படி கொடுக்கறது. அப்படி பரம ரசிகமாக இந்த ஆண் யானையானது பெண் யானைக்கு அப்படி தேனை கொடுக்க, எம்பெருமான் அதே போல பரம ரசிகனாக பிராட்டியோட பரிமாறக்கூடிய இந்த திருப்பிதிக்கு நீ செல்ல வேணும் என்று நெஞ்ச பார்த்து அருளி செய்கிறார். பிரம்மாதியோடைய ரட்சணத்துக்காக பெருமான் திருப்பார்கடல்ல சாய்ந்து அவர்களை ரட்சிக்குமா போல சம்சாரிகளை ரட்சிப்பதற்காக பெருமான் திருப்பிரிதியிலே வந்திருக்கிறான். அங்க திரியக்குகள் எப்படி ஆண் யானையானது தன்னுடைய பெண் யானையை ஆதரித்து பார்த்து பார்த்து ரட்சிக்கிறதோ, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதோ, அதே போல எம்பெருமான் தான் சம்சாரிகளுக்காக வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வன்னு இது ஒரு அர்த்தம். மொத்தம் ஒண்ணு, அங்க எப்படி இந்த ஆண் யானையும் பெண் யானையும் மதுபான கோட்டியாக செல்கிறதோ, அதே போல பிராட்டியோட சம்ஸ்லேஷத்த பெருமான் இந்த சம்ஸ்லேஷத்துக்கு பிறகு அப்படி போகத்தோட மதுபான கோட்டியாக செல்லக்கூடிய ஊர் என்று இப்படியாவது அர்த்தம். இது 5ஆம் பாட்டு. மேலே 6ஆம் பாட்டு, இப்படி திருப்பார்கடல்ல சாய்ந்தருளின எம்பெருமான் இங்க வந்த அந்த அழக அனுபவிக்கிறார். திருப்பிரிதிக்கு வந்த எம்பெருமான் என்ன அனுபவிக்கிறார். தேவர்கள் எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க வேண்டிய எம்பெருமான் எங்களுக்காக திருப்பார்களுக்கு வந்தானேன்னு அப்படி சொல்லுமா போல, அந்த திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக திருப்பிரிதிக்கு வந்தானேன்னு ஈடுபட்டு அருளி செய்கிறார் ஆழ்வார். பணங்கள் 1000 நல்ல அரவணை பள்ளிக்குள் பரமா என்று தேவதைகள்லாம் கொண்டாடுகிறார். கொண்டாடுற காலத்துல அரவணை பள்ளிக்குள் பரமான்னு சொன்னா போறோம். பணங்கள் 1000 நல்ல அரவணை பள்ளிக்குள் பரமா எதற்காக சொல்கிறார்கள்னா, இப்போது எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் தேவதைகள். இப்படி ஸ்தோத்திரம் பண்ற காலத்துல எங்களால எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியலையே, திருவனந்தாழ்வான போல 1000 நாக்கு இருந்தா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணலாமேன்னு நினைச்சு பணங்கள் 1000ன்னு கொண்டாடுகிறார்களாம். பணங்கள் 1000 நல்லரவணை, நல் அரவுன்னு அந்த திருவனந்தாழ்வானுக்கு விசேஷனமாகவும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நல்ல அணைன்னு விசேஷனம் ஆக கொண்டும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நல்ல அணைனா நல்ல படுக்க, திருவனந்தாழ்வான போல படுக்க உலகத்துல யாருக்கும் வைக்காது. அதன படுக்கைக்கு நன்மையாவது என்ன, ஏன்னா எந்த காலத்துல எந்த இடத்துல எம்பெருமானுக்கு மெத்துன்னு இருக்கணும்னு தோத்துறதோ அந்த இடத்துல அவ்விடத்துல மெத்துன்னு இருக்கணும். உதாரணத்துக்கு எம்பெருமானுக்கு திடீர்னு திருவடி வலிக்கிறது அப்படின்னா, திருவடி பார்ஷ்வத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வானுடைய அந்த திருமேனியானது பருத்து நன்னா மிருதுவாக ஆகுமா, அது எம்பெருமான் மேல பட்டு பட்டு பெருமானுக்கு சௌக்கியம் எல்லாம் உண்டாகும். திடீர்னு தோல் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா, தோல் பக்கத்துல திருவனந்தாழ்வான் அவன் அதுக்கு ஏத்தா போல தன்னுடைய திருமேனி ஆக்கி கொடுக்கணும். தூங்கு மெத்தைன்னு அந்த மெத்தையே வேணுங்கிறா போல எல்லாம் ஆகிக்கொண்டு அப்படி அது தொங்குற மெத்தை, அது எப்படி வேணாலும் வளைத்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் அது ஆகும். ஏன்னா அவ்வளவு வளைந்து கொடுக்கும் எம்பெருமானுக்கு திருமேனிக்கு வேணுங்கிறா போல அந்தந்த காலங்களிலே வேணுமா போல தன்னை ஆக்கி கொள்ளும். பிராட்டியும் எம்பெருமானும் தானும் சேர்ந்து எவ்வளவு அனுபவித்தாலும் எவ்வளவு காலம் துகைத்தாலும் தாங்கக்கூடிய சக்தியுடைய பிரகிட்ட விஞ்ஞான பலைக தாமனின்னு அப்படி பெரிய ஒரு அரவணை மேல் நல்லரவு கைங்கரியம் பண்ணினா திருவனந்தாழ்வான போல கைங்கரியம் பண்ணணும். சேஷபூதான இவனுக்கு நிகராக
கைங்கரியம் பண்றவன் யாரும் இல்ல, அவ்வளவு உயர்ந்த கிங்கரன். ஆகையால நல்லறவுன்னு சொல்றார் சேஷபூதன். அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லா கைங்கரியம் பண்றான். எல்லா கைங்கரியமும்னா வியாக்கியானம் ரொம்ப ரசமா சாதிக்கிறார். சக்கரவர்த்தியானவன் பெருமாளுக்கு பார்த்து 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 என்னென்னலாம் பண்ணுவனோ அத்தனையும் பண்ணினான். எங்க கண்டோம்னா பாவஜ்ஞேனாங்கிற ஸ்லோகத்தை எடுத்து அழகா வியாக்கியானம் சாதிக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அதாவது பெருமாளுக்கு பர்ணசாலையை இளைய பெருமாள் பார்த்து 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 பண்ற காலத்துல எப்படி எல்லாம் பண்றாருன்னா, சக்கரவர்த்தியானவன் பெருமாளுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்து 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 பண்ணுமா போல இளைய பெருமாள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பண்ணுகிறார். அப்படி இவர் பண்ணினார்னா அந்த கைங்கரியத்தால பெருமாள் உகந்து, உங்க அப்பா போயிட்டாரு வழி, எங்க அப்பா இன்னும் போகல, நீதான் எனக்கு தகப்பனார போல இருந்து எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பண்ணுகிறாய்ன்னு ஆதரித்து சொல்றார் பாவஜ்ஞானங்கிற ஸ்லோகத்தால. ஆஹா, அகம் சர்வம் கரிஷ்யாமின்னா எல்லாரும் பண்ணக்கூடிய எல்லா கைங்கரியத்தையும் பண்ணுவேன்னு அர்த்தம். அதுல சக்கரவர்த்தியான ஒருவன் அவன் பெருமாளுக்கு சேஷி. ஆக ஏதோ சேஷபூதர்கள் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை மட்டும் நம்ம பண்ணுவேன்னு அர்த்தம் இல்ல. சேஷியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர் ஆதரித்து உனக்கு என்னென்னலாம் பண்ணுவாரோ அந்த காரியங்கள்லாம் நானே பண்ணுவேன்னு எளிபெருமாளுடைய அபிப்பிராயம். என்ன அவ்வளவு ஆச்சரியமாக வியாக்கியானம் சாதிக்கிறார் பெரியாச்சான் பிள்ளை. ஆஹா, அப்படிப்பட்ட நல்ல அரவணை பள்ளிக்குள் பரமா பரமா சுவாமி, உனக்கு நிகரானவன் யாரும் கிடையாது, மேலானவன் யாரும் கிடையாது, அப்படி ஒப்பற்றவனேன்னு கொண்டாடுகிறார்கள் தேவதைகள். அரவணை பள்ளிக்குள் பரமா என்று இணங்கி வானவர். தேவதைகள்னா ஒருத்தரோட ஒருத்தர் சேரவே மாட்டார். ஒரு 4 பிரபுக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சேருவாரானா அவளுக்கு அகங்காரம் இருக்கும். ஆகையால் நான் தான் பெரியவன் அகங்காரம் இருக்கும். அப்படி இருக்கு. பிரம்மாவை கண்டா ருத்ரனுக்கு ஆகாது, ருத்ரனை கண்டா மற்றொருத்தனுக்கு ஆகாதுன்னு பிரம்மாவை கண்டா இவன் எனக்கு நிகரானவனான், இவன் தலையை கிள்ளினவன் ருத்ரன். ஆஹா, ஒருத்தரோட ஒருத்தர் சேர மாட்டார்கள். இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து கொண்டு இணங்கி இருக்கலாம். சேர்ந்து வந்து ஆரியும் வணங்க மாட்டேங்கிற இருமாப்பெல்லாம் போய் அவர்கள் வந்து பெருமானுடைய திருவடியில வந்து தங்கள் கிரீடம் எல்லாம் வந்து விடும்படியாக வந்து சேவிக்கிறார்கள். ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த சீலத்தை கண்டு பரத்வத்தை கண்டு இவர்கள் விழுகிறார்களோ இல்லையோ, திருப்பி இதிலே எம்பெருமானுடைய சௌஷீல்யத்தை கண்டு வந்து விழுகிறார்கள். அப்படிப்பட்ட தேசம் மணங்கொள் மாதவி. வியாக்கியானம் சாதிக்கிறார். மனம் தான் தெரியுது, மனமானது மாதவியை முழுக்க வியாபிச்சிருக்கு. அந்த புஷ்பமே தெரியல, பரிமளம் மகரந்தம் சாது தாது சுண்ணம் இதெல்லாம் தான் தெரியுது. நறுமணம் வீசுறது, நறுமணம் இருக்கு, அதனால உள்ள புஷ்பம் இருக்கணும்னு அனுமித்து தெரிந்து கொள்ளலாம்படியாக இருக்குமா. அல்லது நறுமணத்தை உடையனாத அர்த்தம். மணங்கொள் மாதவி அந்த குறுக்கத்தி புஷ்பம், அதனுடைய நெடுங்கொடி, நீண்ட கொடி, அது விஷும்புற நிமிர்ந்து ஆகாசம் முழுக்க வியாபித்து மறைச்சென்று இருக்கு, மேகம் வரைக்கும் இப்படி படர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட அவைகளுக்கு ஒரு கொள்கொம்பு வேணும். கொள்கொம்பு ஒண்ணும் இல்லை, ஒன்னும் கிடைக்காத வரை மேகங்கள்ல தான் வந்து சேர்ந்தது. மேகத்தை பத்தின்னு அந்த மேகங்கள் என்ன பண்ணும், ஏன்னா காற்றடித்தா மேகமானது இருந்த இடத்துல இருக்காது, அது அசைய ஆரம்பிக்கும். அப்படி அவை அசைய ஆரம்பிச்சா கொடி கீழ் நோக்கி இழுக்கிறது, அது காத்து ஒரு பக்கம் இசிக்கிறது. ஆகையால இந்த ஆயாசத்தால வந்த அலசுதல்னால பூக்கள்லாம் மலர்றதான். அந்த பூவில மதுபானம் பண்ணணும்னு வண்டு நினைக்கிறது. அது என்னாச்சு அப்படின்னா, இந்த மேகத்துக்கும் கொடிக்கும் நடுவுல அது நுழைந்து அப்படி மதுபானம் பண்ணி அந்த செருக்குக்கு போக்கு விட்டு அதை ஆழத்தி வைக்கிறது. அது இப்படி சோலை அடைய இப்படி ஒரு ஆரவாரமா சேர்றது. மேகம் ஒரு பக்கம் இருக்கு, காத்து ஒரு பக்கம் இழுக்கிறது, கொடி ஒரு பக்கம் இழுக்கிறதுங்கிற போல எம்பெருமானை பார்த்து பிராட்டி, இந்த பிராட்டிங்கிற கொடி அவ என்ன பண்றா, ஏன்னா பிரஜைகள் எல்லாம் ரட்சிக்கணும்னு இவ இழுக்கிறா. எம்பெருமான் அவன் பண்றேன்னு அவன் இழுக்கிறான். உள்ள தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற ஆரவாரம். வண்டு கழிச்சு அது ஆழத்தி வைக்கிறதுங்கிறதுக்கு சுவாபதேசம் என்னன்னா, தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஆரவாரம் எல்லாம் தோத்தக்கூடிய ஒரு தேசம்னு ஆச்சரியமா வியாக்கியானம் சாதிக்கிறார். மேலே கார்கொள் வேங்கள் இன்னும் புஷ்பாஞ்சலி பண்ணி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான்னு 7ஆம் பாட்டுக்கு தாத்பரியம் சாதிக்கிறார். கார்கொள் வேங்கள், மேகத்தை போன்ற வேங்கள். வேங்கை எல்லா நேரத்திலையும் இருக்கிறதுனால நீல நேரத்தில் இருக்கக்கூடிய வேங்கை இப்படியாவது அர்த்தம். அல்லது காரண மேகம்னு வைத்துக் கொண்டால்
மேகம் வரைக்கும் ஓங்கி வளர்ந்த வேங்கைகள். இந்த வேங்கைகள் கணவரை தழுவிய தாழ்வரைகள். இந்த தாழ்வரைகள்ல இருக்கக்கூடிய கரி வளர் கொடி துண்ணி. கரினா மிளகு. அந்த மிளகு கொடி நீண்ட கொடி என்ன வளர்ந்து இருக்கு, நெருங்க அடர்ந்து படர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட அந்த படர்ந்து அப்படி பரவி இருக்கக்கூடியவைகளாக இந்த கொடிகள்லாம் இருக்கின்றன. போர்கள் வேங்கைகள் புனவரை தழுவிய. யானையோட சண்டை போடக்கூடியவைகளாக வேங்கை புலி. கீழே சொல்லப்பட்ட வேங்கைங்கிறது மரம், இவ்விடத்திலே வேங்கைங்கிறது புலி. வேங்கை புலி அது யுத்தோன்முகமாக அப்படி அவைகள்லாம் அடர்ந்து இருக்கு. அவைகள்லாம் ஒரு பக்கமா பரவி இருக்கு. பூம்பொழில் இமயத்துள். சோலையில ஒரு பக்கம் பார்த்தா வேங்க மரம், வேங்க புஷ்பங்கள் இவைகள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் வேங்கை புலிகள்லாம் இருக்கு. ஏர்கொள் பூஞ்சுனை தடம் படிந்து. அழகா இருக்கு, பூத்து இருக்கு அப்படிப்பட்ட தடாகங்கள். அந்த தடாகங்களுடைய கரைகளிலே இனமலர் 8 மிட்டு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம்னு தொடங்கி சொல்லப்படுற 8 புஷ்பங்கள்னாவது வைத்துக் கொள்ளலாம். அல்லது செங்கழனி, செண்பகம், இருவாட்சி, பாதிரி, புன்னை, குறுக்கத்தி, கருமகை, தாமரைன்னு இருக்கக்கூடிய பிரதானமான 8 புஷ்பங்கள்னாவது வச்சுக்கலாம். அஷ்டாங்க பிரணாமம்னு 8 பிரணாமம்னாவது வச்சுக்கலாம். அல்லது திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து கொண்ட அந்த புஷ்பம்னாவது வைத்துக் கொள்ளலாம். சொன்மாலை அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ரீதியில பூவை போல எம்பெருமான ஆதரிக்கக்கூடிய அந்த புஷ்பம், அத 8 மிட்டுன்னு அப்படியாவது கொள்ளலாம். ஆஹா, இப்படி எல்லாவற்றையும் கொள்ளலாம். ஈனமர 8 மிட்டு இமையோர்கள். பெயர்கள் 1000. திருமந்திரம்னா 8 எழுத்து தானே, ஒரு மந்திரம் தானே இருக்கு. பெயர்கள் 1000 எப்படி சொல்லலாம்னா, திருமந்திரம் முதலான மத்த திருநாமங்கள்னு அர்த்தம் கொள்ளலாம். ஆனா சீயர்படியில ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. 1000 உலகடிக்கும் பேராயிரம்னு எம்பெருமானுக்கு பெருமை உண்டு. ஒரு திருநாமத்துக்கே 1000 அர்த்தம். திருமந்திரத்தை சொன்னார்களே, ஆனால் அதுக்கு பற்பல அர்த்தங்கள் இருக்கிறபடியாலே ஒரு தடவை திருமந்திரம் சொன்னாலே 1000 அர்த்தத்தை கருதி சொன்னார்கள். ஆகையாலே பெயர்கள் 1000 கொண்டு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணதாச்சு அப்படின்னு பெரியாச்சன் பிள்ளையும் காட்டக்கூடிய அர்த்தம். பேராயிரம் கொண்டதோர் பீருடையன் அவர் கொஞ்சம் வேற ரீதியில அதை காட்டார். சீயர்படியில நல்லா தெளிவா இந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கு. 1000 திருநாமங்களை உடையவன், 1000 திருநாமங்களை உடையவனாக இருக்கிறபடியால நாராயணன் எம்பெருமானுடைய அசாதாரண திருநாமத்தை சொல்லி அதை 8 மிட்டுன்னு திருமந்திரம் மூலமாக எம்பெருமான் அனுபவித்து, அதுக்கு மேல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மற்ற 1000 திருநாமங்களையும் சொன்னார்னு இது பெரியாச்சன்பிள்ள பிரதானமா அவர் திருவுள்ளம் பத்தக்கூடிய யோஜனை. அப்படி அல்லாமல் திருமந்திரத்தை சொன்னாலே அதிலே 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்குன்னு அதைத்தான் பெயர்கள் 1000ன்னு சொல்லுகிறார் ஆழ்வார்னு இப்படி ஒரு யோஜனை சீயர்படியில அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பாட்டால என்ன சொல்லப்படுறது? மலை தாழ்வரைகள்ல மிளகு கொடி இவைகள்லாம் அடர்ந்திருக்கு. மலையோட வெளிநிலத்துல சிறுமலைகள் முழுக்க வேங்கை புலி முதலான துஷ்ட மிருகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். உள்ளெல்லாம் நாட்டுக்கு ஆசிரியர்களா இருக்கக்கூடிய அவர்களுடைய ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திர கோஷத்தாலே நெருங்கி இருக்கும். உலகத்தாரால ஆசிரியக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் இப்படி இங்க வந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் சொன்னார். இது 7ஆம் பாட்டாலே சொல்லப்படுற அர்த்தம். மேலே 8ஆம் பாட்டு இரவு கூர்ந்து. ஆதித்ய கிரணம் நுழையறதுக்கே வழி இல்ல, ராத்திரி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருள் பெருகிய வரைமுழை. இருள் மிகுந்து இருக்கக்கூடிய மலையினுடைய முழஞ்சு அவ்வளவு அடர்ந்து இருக்கு. அதுல இரும் பசி அது கூற. பெரிய பசி அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்க அரவம் ஆவிக்கும். இந்த மலை முழஞ்சில் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு அது பசினால இழைச்சு நெடுமூச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அகன் பொழில் தழுவிய. உள்ள இருக்கக்கூடிய சோலை, அந்த சோலையில தழுவி இருக்கக்கூடிய யாராலையும் நுழைய முடியாத இமாச்சலம். இந்த இமாச்சலத்துல பரமன் ஆதி எம் பனிமிகில் வண்ணன். பரத்வத்துல இவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது, மேலானவன் யாரும் கிடையாது. அதுக்கு மேல ஆதி மாதாவை போல பரியக்கூடியவன், பிராப்தியை உடையவன் எங்களுடைய சுவாமி காரணபூதன். பனிமுகில் வண்ணன், அழகான திருமேனியோட எங்களுக்கு எல்லாம் சேவை சாதிக்கக்கூடியவன். இனி இப்படி ஒரு திருநாமத்தையா சொல்லி ஒரு குணத்தையா சொல்லி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்.
பிரமனோடு சென்று அடித்தொழும் பெருந்தகை பிரிதி. பெருந்தகைனா பெரிய சுவாமியான எம்பெருமான். அவ்வெம்பெருமானுடைய பிரிதின்னு வியாக்கியானம். அது சீயர்படிதல். பெருந்தகை பிரிதின பெரிய பிரபாவத்தை உடையதாக இருக்கக்கூடிய திவிதேசம்னு இந்த பெருந்தகைங்கிறத திவிதேசத்துக்கு விசேஷணமாக ஆக்கியதால் பெரியவச்சன் பிள்ளை. இது 8ஆம் பாட்டாலே சொல்லப்படுற அர்த்தம் சுருக்கமா கற்பிக்கிறேன். மேலே 9ஆம் பாட்டு திருநாமத்தை சொன்னார் ரட்சிப்பதற்காக பெருமான் திருப்பிரிதியில் இருக்கான். அவனை சென்றடையின்னு நெஞ்ச பார்த்து சொல்கிறார். ஓதி 1000 நாமம் நாராயணங்கிற திருநாமம். அந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவர்கள் அவர்களுக்கு ஊரு துயர் அடையாமல் அவர்களுக்கு வந்து கிட்டக்கூடிய துயர். துயர்னா உத்தராகம், ஏதம்னா பூர்வாகம். ஆக எபெருமான சரணம் பத்துவதற்கு முன்பும் பின்பும் செய்த பாப்பங்கள் எல்லாம் போகும்படியாக எழுந்தொழிற்கூடிய சுவாமி. அவன் இந்த ஹிமவான்ல எழுந்தொழிற்கான் திருப்பிரிதியில. இந்த தாது மல்கிய பிண்டி விண்டு அலர்கின. பிண்டினா அசோக மரம். அந்த அசோக மரத்தினுடைய தாது சுண்ணம் இதெல்லாம் நிறைஞ்சு பூக்கள்லாம் அலறது. இந்த பூவை பார்த்தா செக்கச்சவேன்னு இருக்கு. தழல் புற எழில் நோக்கி இதை பார்த்தா ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு வண்டுகள்லாம் நினைக்கிறதாம். அதாவது தூரத்துலேருந்து மரத்தை பார்த்த உடனே அது மரத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னா பூதான் இருக்கும்னு நினைச்சுட்டு வருது. செக்கச்சவேன்னு இருக்கிறத பார்த்து நெருப்புன்னு நினைக்கிறது. அப்புறம் பக்கத்துல வந்து அது என்ன செய்கிறது, என்ன இல்ல இது புஷ்பந்தான்னு அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் தூரத்துல இருந்து பார்த்து ஐயோ நெருப்பு நெருப்புன்னு நினைக்கிறது. இப்படியே நடக்கிறதாம். பேதை வண்டோலியோ அறிவற்ற வண்டோலியோ அதுக்கு விவேகம் இல்லை. நேற்றுக்கு தானே பார்த்தோம், இங்க நெருப்பு ஒண்ணும் இல்லை, இவர் அசோக மரம் தான், அசோக புஷ்பம் தான், அடுத்த நாள் தெளிவு இருக்க வேண்டாவான்னு ஒரு நாளும் இது நெருப்போன்னு நினைச்சு பயப்படுறது. அதுக்கப்புறம் இல்ல புஷ்பந்தான் தெளியுறது. அப்புறம் நெருப்போன்னு நினைச்சு பயப்படுறது, திருப்பி புஷ்பந்தான் தெளியறதுன்னு இத்தையே நித்தியமாக பண்ணி கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட பேத வண்டுகள் அவைகள் எரியன வெறுவரு பிரிதி. அவைகள்லாம் எரின்னு நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு பிரிதி இப்படி சொல்லப்படுறது. இதுக்கு உதாரணமாக இதே போல ஒத்ததாக இருக்குன்னு திருஷ்டாந்தமாக திருவள்ளரி திருமொழியில ஒரு பாட்டை அருளி செய்வரம் என்ன நம்பிள்ள அருளி செய்வரன்னு இங்க காட்டப்படுறது வியாக்கியானத்துல. அங்க ஓங்கு பிண்டியின் செம்மலரேறி வண்டுழித்தர மாவேரி தீங்குயில் மிழத்தும் படப்பை. ஓங்கு பிண்டி ஆகாசம், அது இடமே இல்லாதபடியாக ஆகாசம் முழுக்க வளர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அசோக மரத்துடைய சிவந்த பூக்கள் அவைகளே மதுபானம் பண்ணுவதற்காக வண்டுகள் சஞ்சரிக்க, ஐயோ இது நெருப்புல போய் புகுந்துடுத்துன்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு இந்த கூப்பிடுறதான் குயில்கள் எல்லாம். ஆகையாலே அது என்ன பண்றதாம், ஓங்கு பிண்டியின் செம்மலரேறி வண்டுழித்தர மாவேரி தீங்குயில் மிழத்தும் படப்பை. ரொம்ப உயரத்தரக்கூடிய மாமரம் அதுக்கு போயிட்டுதான். இந்த அக்னி நம்ம மேல வந்து பற்றக்கூடாது, இந்த அக்னி அதுதான் நெருப்புல தெரியாம விழுந்துடுத்து நம்ம அக்னியில மாட்டிக்கொள்ளலாகாது, அகப்படலாகாதுன்னு இது ரொம்ப தள்ளி இருந்து கொண்டு கொஞ்சம் கூட சிவப்பு நிறம் இல்லாத ஒரு மாமரமா தேடி போகணும். ஷேப்பை பார்த்தாலே அதுக்கு அக்னின்னு ஒரு பிரமம், ஒரு பயம். அங்க இருந்துட்டு அது சொல்றதான், ஐயோ அது நெருப்புல புகுந்துடுத்துன்னு அப்படி மிழத்துறதான். எழுத்தும் சொல்லும் பொருளும் தெரியாதபடியாக அது கூப்பிடுறதான், ஐயோ இப்படி இந்த வண்டானது நெருப்புல மாட்டின்றதுன்னு அப்படி புலம்புகிறதாம் இந்த குயில்கள் எல்லாம். ஆக அப்படி அந்த அசோக மரமானது அதனுடைய பூவானது பார்த்தா நெருப்புன்னு பிராணிகள் எல்லாம் கலங்கும்படியாக இருக்கும், அவ்வளவு செக்கச்சவேல் அமைந்திருக்கும்னு அதற்காக இந்த திருவள்ளுவர பாட்டு எடுத்தார் வியாக்கியாதா. மேலே 10ஆம் பாட்டு கரியமாமுகிர் படலங்கள் கிடந்தவை முழங்கிடா. கருத்து பெருத்து இருக்கக்கூடிய மேக சமூகங்கள் அவைகள்லாம் மலையினுடைய சிகரத்துல அப்படி கிடந்து முழங்குறது. அத்த கேட்டவாறே யானைகள் தான் பிளிர்கின்றனான்னு ஒரு எண்ணம் உண்டாருது. களிர்ன்னு பெரிய மாசுணம் வரையான பெயர்தல். இந்த பாட்டுக்கு 2 விதமான யோஜனை. சீயர் காலக்ஷேபம் சாதித்தருள்ற காலத்துல காருடைய மின்னு புத்தடையும் வேங்கடம் என்று இந்த பாம்பானது புற்றுக்கு சென்று கிட்டுகிறது, உள்ள போகிறது அப்படின்னு சொல்ற ரீதி ஒண்ணு உண்டுங்கிறத கருதி வாரணத்தை அஞ்சி ஒழிக்கும் அப்படின்னு பிரசித்தி இருக்கிறதுனால
களிர் வந்துருத்து, ஐயோ யானை வந்துருத்து மேக கர்ஜத்தை கேட்டு மேகத்தை கண்டு யானைதான் வந்து விட்டதுன்னு நினைச்சு பாம்புகள் உள்ளே செல்லுகின்றன அப்படின்னு புற்றிலே சென்று கிட்டுகிறதுன்னு சீயர் அருளி செய்ய, இப்படிதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணுமா, இதான் இந்த பாட்டுக்கு அர்த்தமான்னு உடனே சீயர் கட்டினா நம்மள கேட்டாராம் சீயர் இடத்துல. அப்படின்னு கேட்டா ஏதோ அபிப்பிராயத்தோட தான் கேட்கிறீர்னு தோத்துறது. என்ன அர்த்தம் தோத்துறது சொல்லும் அப்படின்னா, இல்ல கவிகள் எல்லாரும் ஒரு மலைக்கு சிறப்பை சொல்லும் காலத்துல அந்த மலையில கூடிய மலைப்பாம்புகள் எல்லாம் யானையை விழுங்குற அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு இப்படிதான் கொண்டாடுவார்கள். இவ்விடத்திலையும் ஆழ்வார் களிரென்னு பெரிய மாசுணம் அப்படின்னு பெரிய மலைப்பாம்புன்னு வர்ணிச்சிருக்கார். ஆகையால இவ்விடத்துல வரையான பெயர் தருதல்ங்கிறது இருந்த இடத்தை விட்டு அசையுது. அது உள்ள போறதையும் சொல்லலாம், வெளியில வர்றதையும் சொல்லலாம். ஆகையால அது புற்றுக்கு சென்று கிட்டுகிறது, உள்ளே செல்கிறதுன்னு அர்த்தம் பண்ணாமல் அது யானை நினைச்சு யானையை விழுங்குவதற்காக வெளியில வருகிறதுன்னு அர்த்தம் கொள்ளலாமா? இன்னொன்னு சீயர் போற கொண்டாடி நீ சொல்ற அர்த்தம் தான் ரொம்ப ரசமா இருக்கு, இதுதான் பொருள் இப்பாட்டுக்குன்னு அருளி செய்தாராம். ஆஹா, அப்படி அங்க இருக்கக்கூடிய மலைப்பாம்புகள் எல்லாம் மேகத்தை கண்டவாறே யானை வந்து விட்டது, யானையை விழுங்கலான்னு ஆசையோட இவைகள்லாம் வெளியில வருதான். களிரென்னு பெரிய மாசுணம் வரையன பெயர்தரு, மலையை போல இருந்த இடத்தை விட்டு அசைந்து வருகிறதாம். அப்படிப்பட்ட பிரிதியில் இருக்கக்கூடிய பிரிதி எம்பெருமானை வரிகள் வண்டரை பைம்பொழில் மங்கையர், அழகான வண்டுகள், அந்த வண்டுகள் பாடக்கூடிய அழகான பொழில். பைம்பொழில்னா அழகான பொழில், குளிர்ந்த பொழில், பரந்த பொழில் என்ன அர்த்தம் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பொழில், அந்த அந்த பொழில உடையது திருமங்கை நாடு. அந்த திருமங்கையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நிர்வாகக்கராக இருக்கக்கூடிய ஆழ்வார், அவருடைய இத்திருமொழி அரிய இன்னிசை. ஆழ்வார் ஒலியுடையதாம்படியா சொன்னதோட இத்திருமொழி அரிய இன்னிசை. திருமங்கை ஆழ்வார் சதுஷ்கவியாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவர் தாமே தம்முடைய வாயால அரிய இன்னிசைன்னு கொண்டாடுறாருன்னா இது எவ்வளவு ஏத்த முடியதாக இருக்கணும். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், அவருக்கு திடீர்னு யாருடையாவது ஏதாவது விவாதம் நடந்ததுன்னா, ஓ நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்டியோ, முடிஞ்சா வாலிமாவலத்து திருமொழியை என்னோட சேர்ந்து தாளத்துல பாடி காட்டு அப்படின்னு என்னோட இசை சொல்லி முடிஞ்சா காட்டு அப்படின்னு சொல்லுவாராம். ஆக வாது பாட்டாக பாடக்கூடியது, வாதத்துல ஒருத்தரோட ஒருத்தர் விவாதம் வந்தா பாடக்கூடிய பாட்டு. அப்படி நான் இந்த திருமொழி எவ்வளவு சமர்த்தனா பாடி காட்டுறேன் பாருன்னு பாடும்படியான ஒரு திருமொழியா. ஆஹா, அரிய இன்னிசை. இந்த பாட்டினுடைய அர்த்தமே அவ்வளோ போக்கியமா இருக்கு. அந்த இயல் மூலத்துல வெறும் பாட்டினுடைய அர்த்தமே வேண்டாம், வெறும் மூலமே ரொம்ப போக்கியமா இருக்கு. அத்தை விடுத்து அர்த்தத்துக்கு போனா அர்த்தம் அடி ஏதோ பெரியவாச்சம் பிள்ளை காட்டின அர்த்தத்துல துளி ஏதோ அவகாச அனுகுணமா அங்கங்க காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். ஆக பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்திலையும் சீயர் படிக்கையும் பற்பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த பொருளையும் கஷ்டப்பட்டு இறங்கி அனுபவிக்கலாம். ஆனா இசையில ஆறாலையும் இறங்கவே முடியாது, இவ்வளவு போக்கியமாக இருக்கக்கூடியது. ஆக பெரிய போக்கியதையுடையது. அரிய இன்னிசை. அரியன்னா பெருமையுடையதாக இருக்கு, இன்னிசைன்னா சுவையுடையதாக இருக்கு, பெருமையுடையதாக சுவையுடையதாக இருக்கக்கூடிய இசை. அப்படி பாடக்கூடிய நல்லடியவர். இந்த திருமொழியை பாடுறவா தான் எம்பெருமானுக்கு அடியவர்கள், வேற யாரும் அடியவர்கள் கிடையாது. அவர்களை அறிவினை அடையாது. சர்ப்பங்கள்லாம் மேகத்தை தாங்க விழுங்கக்கூடிய யானை ஆகாரம் அப்படின்னு நினைச்சு மேல் விழுமா போல இந்த திருமொழியை அபசித்தவர்கள், அவர்கள் பக்கத்திலே எம்பெருமானவன் போகியதா புத்தியை பண்ணி அவர்கள் மேலே விழுந்து அவருடைய விரோதிகள் எல்லாம் போக்கி விஷயீகரிக்க எம்பெருமானுடைய அருளை பெறுவர்கள். இப்பாசுரத்தை சொன்னவர்களை அச்சொல்வழியே சர்வேஸ்வரன் எல்லா போக்கியமாகவும் நினைச்சு இந்த சொன்னதுக்கே இத்திருமொழியை சொன்னதே காரணமாக அவர்களை வந்து ஆதரிப்பன். ஆகையால் நடுவுல பாப்பங்கள் ஒதுங்குவதற்கு எழில்லாமையாலே ஓடிப்போம்னு பரஸ்ருதியோடு தலை கட்டுறது. ஆழ்வார் தாமே அரிய இன்னிசை என்று கொண்டாடும்படியாக அமைந்த ஒரு திருமொழி. ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய திவிதேசங்களிலே வடக்க ஹிமாச்சலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நல்லிமயம், இமயத்துள்ளதான் பாட்டு தோறும் பாடம்னு நிரூபித்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட திருமொழியினுடைய அர்த்தத்தை ஏதோ அவகாச அனுகுணமாக சிறிது விண்ணப்பித்ததிலே வேகமாக விண்ணப்பித்ததிலே சில அர்த்தங்கள் தவறாகவும் போயிருக்கலாம்.
அல்லது தெளிவாகவும் விளக்காமல் விடுபட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லாரும் பொறுத்தருள வேணும் இன்னும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.